இது நீங்களும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நான் இவ்வளவு நாளும் சொல்லிட்டே இருந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மையே மாற்ற போகும் நிகழ்ச்சி. இன்று முழுவதும் நம்மோடு விளையாட போவது திருமூலர் குழு அன்பர்கள். இன்று நான் அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்பு போட்டியாளர்கள் SMS அனுப்பல, ஆடிஷன் போயிட்டு வரல, பட் வாழ்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சில சமயத்துல எனக்கு நல்ல ஐடியா கிவர்ஸா இருந்திருக்காங்க. இவங்க தான் இறை சாதனை மார்க்கம். இறை சாதனை மார்க்கம் தான் இவங்கன்ட்டு சொல்லலாம். நம்மோட முதல் போட்டியாளர் கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க தூத்துக்குடியில முத்து எடுத்துட்டு இருந்தாங்க. லெட்ஸ் வெல்கம் எசக்கிராணி. எசக்கிராணி, எப்படி இருக்கீங்க? எக்ஸைட்டிங்கா ஃபீல் பண்றேம்மா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. இந்திராமா, உங்களை இப்படி பர்சனலா மீட் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நீங்க உங்க கம்பீரமான காந்த குரல்ல மகிழ்ச்சியோட மனவளக்கலை பாகம் 1, 2 எல்லாம் பேசி படிக்க முடியாதவங்களும் கேட்கறதுக்காக அருமையான முயற்சி பண்ணியிருக்கீங்கம்மா. அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா நன்றி சொல்றேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. இறை சாதனை மார்க்கத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தாராளமாமா. ஆமா, இறை சாதனை மார்க்கம் அப்படின்னா அதோட நிறுவனர் இறைமதன் ஐயாமா. அவரோட நோக்கம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு இல்லந்தோறும் ஒவ்வொருவரின் உள்ளந்தோறும் மகரிஷியோட ஞான கருத்துக்களை கொண்டு சேர்த்து இந்த உலகம் இலவசமா அதுவும் கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த உலகம் அமைதி பூம்பாவாக திகழ்ந்து உலக மக்கள் அனைவரும் தனது பிறப்பின் நோக்கம் உணர்ந்து இறையுணர்வு பெற்று அறநெறியோடு வாழ வழிகாட்டும் ஒரு அருமையான முயற்சியை ஜூம் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்கம்மா. சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ஓகே, இப்ப உங்களோட சேர்ந்து விளையாட ரேகாமாவை கூப்பிடலாம். ரேகாமா, வித் யுவர் பர்மிஷன்மா. ரேகாமாவை நான் கூப்பிடலாமா? ஓகே ஓகே, கூப்பிடுங்கம்மா. ஆமா, திருநெல்வேலியில இருந்துட்டு சென்னையில செட்டில் ஆன ரேகாமா. பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல்னு மகரிஷியோட நற்குணங்கள் எல்லாம் ரேகாமாட்ட பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ரேகாமாவை என்னோட ஜோடியா விளையாட கூப்பிடல ரொம்ப மகிழ்ச்சிமா. ரேகாமா வாங்க. வாழ்க வளமுடன்மா. இந்த நிகழ்ச்சியில என்னையும் பங்கெடுத்துக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. அம்மா இசைக்கிராணி அம்மா, வரவேற்பா ரொம்ப பலமா இருக்குதுமா. சூப்பர்மா. அம்மா இந்திராமா, நீங்களும் சிறப்பா நிகழ்ச்சி நடத்திட்டு வரீங்க. நல்லா இருக்குமா. வாழ்க வளமுடன்மா. நன்றி நன்றி நன்றி. ஓகே, நீங்க இப்ப அதுல என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? இறை சாதனை மார்க்கத்தின். கண்டிப்பாமா. இந்த ஒரு வாய்ப்பு, இறை சாதனை மார்க்கத்தை பத்தி சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க இந்த நிகழ்ச்சியில மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்ற மாதிரி எங்களோட வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றம் வந்துச்சு. அது எப்படின்னா, கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி போட்டது. அதே மாதிரி எங்க ஒவ்வொருத்தர் இறையாசிரியர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் வந்ததுன்னா இந்த இறை சாதனை மார்க்கத்தினாலதானம்மா. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயா நிறைய இதுல நிறைய பெண்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. நிறைய பேர் மன்றத்துல போய் சேவை செய்வாங்க. சேவை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்களுக்கு அது இல்லை. அது வீட்ல இருந்து பயன்படத்தக்க வகையில இது ஜூம் மூலமா நடத்துறாங்க. அப்போ அவங்க நிறைய கத்துக்க முடியுதுமா இது மூலமா. அதுவும் ஐயா இலவசமா கத்து கொடுக்குறாங்க. எல்லா பயிற்சிகளுமே இலவசமா நடத்தி கொடுக்குறாங்க. அதனால நிறைய பெண்கள் இதுல நிறைய பயனடைகிறாங்க. காலையில 4:45 மணில இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரைக்கும் நடக்குதுமா. காலையில 4:15 மணில இருந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி பயிற்சி வேள்வி நடத்துதுமா 108 முறை. அதுக்கப்புறம் நன்றி உணர்வு தவம் நடத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம கோள்கள்ல இருந்து நம்ம சக மனுஷங்க ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நன்றி உணர்வு தவம் மூலமா சொல்றாங்கம்மா. தவம் சொல்லி கொடுக்குறாங்க. தவத்தினால நம்மளோட மனசு வளப்படுது. ஜீவகாந்த பயிற்சி சொல்லி கொடுக்காங்க. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி, ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் ஐயா அதுக்கு சிரத்தை எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு அதான விளக்கங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்கம்மா. கொடுத்து அதை பயிற்சியா அவங்க இறையாசிரியர்கள் கத்து கொடுக்கும்போது அதோட பலனை அவங்க நிறைய அடையிறாங்க. அதை எப்படி கத்துக்கிட்டு அதை அந்த இதுல பயன்படுத்துறாங்கம்மா. இறைவணக்கம், குரு வணக்கம் பாடுறாங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, உடலுக்கு உடற்பயிற்சி செய்யறாங்கம்மா. இதுக்கு ஒவ்வொரு நாளும் நாலொரு நற்சிந்தனைன்ற மகரிஷி ஐயாவோடதையும்
சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. அப்போது அது வந்து அந்த நாள் முழுக்க வந்து எங்களுக்கு அந்த சிந்தனையை வந்து ஊட்டுத மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 7 மணிக்கு உடற்பயிற்சி காய்கள் பயிற்சி உடற்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 7 மணிக்கு மாணவர்களுக்கான பயிற்சி நடத்துறாங்க. இது மாணவர்களுக்கு வந்து அவங்க தன்னாலே அவங்க எந்திரிச்சு நல்ல பழக்கங்கள் அவங்க இந்த நாளே அவங்க ட்ரெஸ் எடுத்து ஸ்கூலுக்கு தேவையான எடுத்து வைக்கிறதுல இருந்து சக மாணவர்களோட எப்படி பழகணுங்கிறது வரைக்கும் இதுல சொல்லி தராங்க. அப்போ அந்த நம்ம குழந்தைங்க தான் வந்து எதிர்கால இந்தியா சமுதாயம்னு சொல்லலாம். அவங்கள சீரமைக்கதான் ஐயாவோட இப்போதைய குறிக்கோள். ரொம்ப அதுல தீவிரமா செஞ்சுட்டு வராங்க. அது நல்லாவும் நடந்துட்டு வருதுமா. ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு அது 1 மணி நேரம் நடக்குதாங்க. பெரிய மாணவர்களுக்கு சிறிய மாணவர்களுக்கு நடத்திட்டு இருக்காங்கம்மா. 5 வேளையும் வந்து தவம் நடந்துகிட்டு இருக்குது. 9 மணி, அப்புறம் 3 மணி, மதியானம் 12 மணி, ஈவினிங் வந்து 6 மணிக்கு நடந்துகிட்டு வருதுமா. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஞான கானம், காய்கள் பயிற்சி, தியானம் நடத்தி ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த தவம் முடிச்ச பிறகு அந்த உரையை கேட்கும் போது நல்லா புரியுது. சாதாரண மாணவர்களுக்கு கூட புரியக்கூடிய முறையில அவங்க சொல்லி தராங்கம்மா. அதுக்கப்புறம் தற்சோதனை பயிற்சி 8:30 இருந்து 9 மணி வரைக்கும் நடத்துது. எல்லாருமே வந்து தவன் செஞ்சிருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க, காயகல்பம் எதனாலும் பண்ணிடுவாங்க. ஆனா இதுல வந்து தற்சோதனையில வந்து சாதாரண இயற்கை முறையில இருந்து எல்லாமே அதுல கொண்டு வராங்கம்மா. நிறைய அப்புறம் புத்தக வாசிப்புங்கிறது நிறைய பெண்களுக்கு இல்லாம இருந்தது. அத வந்து எங்க இறையாசிரியர்களுக்கு அதோட இத புரிதலை கொண்டு வந்தாங்க. நிறைய கவிகளோட விளக்கங்கள் எல்லாமே நாங்க வந்து 2000 கவிகள் ஐயா எழுதியிருக்காங்க மகிழ்ச்சி ஐயா. அத வந்து இங்க இறைசாதனை மார்க்கத்து மூலமா நாங்க கத்துக்கிறப்ப நல்லா தெளிவடைஞ்சோமா, நிறைய கத்துக்கிட்டோமா. ரொம்ப நன்றிமா. இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க எல்லாவற்றையும். இது வந்து ஒரு நல்ல மார்க்கம். இதுல சேர்ந்து பெரும்பகுதியான பெண்கள் மாணவர்கள்லாம் நல்லா பெறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அருமையா விளக்கி சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றி உங்களுக்கு. உங்களோட சேர்ந்து விளையாட அடுத்ததான் பிரேமலதா அம்மாவை கூப்பிடலாம். கூப்பிடலாமா. அடுத்ததா இதுக்கப்புறம் வர பிரேமலதா அம்மா வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து சேலத்துக்கு மாம்பழம் ஃபேமஸ் மாதிரி எங்க திருமூலக்குழுல அவங்களும் ஃபேமஸ்மா. அவங்க துணையாசிரியரா நிறைய மன்றத்துல போய் சேவை செஞ்சிருக்காங்க. அதுவும் போக இறைசாதனை மார்க்கத்திலயும் நிறைய சேவை செஞ்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட பிரேமலதா அம்மா அவங்கள வரவேற்கணுமா. வாழ்க வளமுடன். வாங்கம்மா பிரேமலதா அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. ரொம்ப மிகைப்படுத்தி என்ன பாராட்டி இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். என்னையும் இந்த நிகழ்ச்சியில் 1 கோடி வெல்லலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். எனக்கு ஜோடியாக நான் கீதா பன்னீர்செல்வம் அம்மா அவர்களை அழைக்கலான்ட்டு இருக்கிறேம்மா. கீதா பன்னீர்செல்வம் அம்மா அவர்கள் சங்ககிரியை சேர்ந்தவங்க. அவங்களும் என்னை போல மன்றத்துல, அறக்கட்டளைல, ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லா இடத்துலயும் கணவன் மனைவியாக சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. 24 வருடங்களாக சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இறை சாதனை மார்க்கத்திலேயே 3 வருடமாக சேவை செய்து கொண்டிருக்காங்கம்மா. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கீதா பன்னீர்செல்வம் அம்மா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். 1 கோடி வென்று மலையம்பாளையத்தில் இருக்கும் ஆனந்த யோகா பயிற்சி மையத்திற்கு கொடுக்க இருக்கிறோம். அதை வெல்வதற்கு எனக்கு போட்டியாளராக ஸ்ரீதேவி அம்மாவை அழைக்க இருக்கிறேன். ஸ்ரீதேவி அம்மா அவர்கள் தலைமை செயலகத்தில் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார்கள். சிறப்புமிக்க அம்மா அவர்கள் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களிடம் பிரமணான பயிற்சி பெற்றுள்ளார்கள். இறைசாதனை மார்க்கத்தில் 3 வருடங்களாக இணைந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி உள்ளார்கள். அம்மா இறையாசிரியர் அம்மா ஸ்ரீதேவி அம்மா அவர்களை 1 கோடி வெல்லலாம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. 1 கோடி வெல்லலாம் இந்த போட்டியில என்ன கூப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. டிவியில எல்லாம் அமிதாப் பச்சன், அப்புறமா சூர்யா இவங்கெல்லாம் நடத்திதான் நான் பார்த்து இருக்கிறேம்மா. ஆனா இந்த நிகழ்ச்சியில நானே உட்கார்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்துருங்கம்மா. குருவுக்கும் இறையாற்றலுக்கும் கோடான கோடி நன்றிகள்.
எனக்கு வாய்ப்பளித்த கீதா பன்னீர்செல்வம் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்மா. நான் எனக்கு ஜோடியாக சிவஸ்ரீ அம்மா நங்கநல்லூர்ல இருக்கிறாங்க. இவ துணை பேராசிரியராக இருக்கிறாங்க. இறை சாதனை மார்க்கத்துல இறையாசிரியர் பட்டத்தையும் பெற்றவர். இவர் ஜூம்ல இருக்க எல்லா நிகழ்ச்சிகளையுமே மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள் அம்மா. இறையாசிரியர்கள் எல்லாரையும் ஊக்குவிச்சு எல்லாரும் மென்மையடைய ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அவங்கள நான் எனக்கு ஜோடியாக அளிக்கிறேம்மா. சிவஸ்ரீ அம்மா வாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருக்குமா. இந்த குரோத்பதி நிகழ்ச்சியில என்னை இணைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் குருவை பத்தி சிந்திக்க போறோம். இறை குருவே நம்மோடு நம்ம சிறப்பா வழி நடத்தட்டுமா. நன்றிமா. வாழ்க வளமுடன். இந்திராமா இவங்களெல்லாம் ஆட்டைக்கு கூப்பிடாதீங்க. வந்ததுல இருந்து பாருங்க பேச்சு பேச்சு பேச்சு. உங்களை 4 வார்த்தை பேச விட மாட்டேங்காங்க, நான் உட்பட. சரி ஆரம்பிங்கம்மா. இவர்கள் அனைவரும் விளையாடி ஜெயிக்க போக பணம் மலையப்பாளையம் ஆனந்த யோகா பயிற்சி மையத்துக்கு போக போகுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. இப்ப முதலாவதாக விளையாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மின்னல் விரல்களுக்கான கேள்வி. மகரிஷியின் தத்துவத்தில் வரும் இந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ பின்னும், ஆப்ஷன் பி பிறப்பிற்கு, ஆப்ஷன் சி இறப்பிற்கு, ஆப்ஷன் டி முன்னும். எல்லாரும் நல்லா இன்ட்ரெஸ்டா டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆழ்ந்து மூழ்கிட்டாங்க. டைம் சார். சரியான வரிசை என்னன்றது இப்ப பார்க்கலாம். ஆப்ஷன் பி பிறப்பிற்கு, ஆப்ஷன் டி முன்னும், ஆப்ஷன் சி இறப்பிற்கு, ஆப்ஷன் ஏ பின்னும். எவ்வளவு பேர் சரியா வரிசைப்படுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். எசக்கிராணி மட்டும்தான் சரியா முதல்ல வரிசைப்படுத்தி இருக்காங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கேன். ஏமா பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் யாருக்குமே தெரியாதா? நம்ப முடியலையே. இசக்கிராணிமா, முதல்ல நீங்க ஆடி பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க உட்காந்து விளையாடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு உட்கார வச்சிருக்கோம் முதல்ல. அப்படியா? எதுவும் உள்குத்துலாம் இல்லையே? நீ செக் பண்ண அனுப்பலையே? ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு கம்பெனி கொடுக்க ரேகாமா வர்றாங்க. ஓகேமா. எல்லாம் அவங்க சீட்ல உட்காந்துக்கலாம். எசக்கிராணி அம்மா, ரேகாமா, நீங்க 2 பேரும் ஹாட் ஷீட்க்கு வந்துடுங்க. ரேகாமா வாங்க. வாங்க போலாம். வாங்க, மகிழ்ச்சி நினைச்சிட்டு வாங்க. பதட்டம் அடையாதீங்க. நம்ம ஜெயிச்சிடலாமா. வாங்கம்மா, நம்பிக்கையா வாங்க. ஓகேமா. இந்திராமா, இப்போ ஹாட் சேர் கூல் சேரா தெரியுதுமா. நீங்க கேஷுவலா பேசி எங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிமா. ஓகே பாக்க நல்லா சுறுசுறுப்பா திருமூலர் குழுல செயல்பட்டு இருக்காங்க. நாம கேமுக்கு போலாம். இந்த போட்டியின் நிபந்தனைகள். 1 கோடி ரூபாய் வெல்ல 15 கேள்விகள் கேட்கப்படும். 5வது கேள்விக்கு 10,000 ரூபாய், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாய், 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. 50-50. 2 தவறான விடை வெளியே போயிடும். ஆடியன்ஸ் போல் ஜூம்ல இருக்கிற ஆடியன்ஸ் சேட் பண்ணலாம். போன் ஆஃப் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தேவையான போது பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் போன் நம்பர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு போன் பண்ணி கேள்விகளை சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? கிளியரா? கிளியர்மா. சரிதாம்மா. கேள்விக்கு போலாம். அம்மா எல்லாரும் சாட்ல ஃப்ரண்ட்ல क्वेश्चन பார்க்கலாம் சொல்லிருங்க. ரூபாய் 1000க்கான முதல் கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, வேதாத்ரி மகரிஷியின் முதல் குரு யார்? ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி மகான், ஆப்ஷன் பி பாலகிருஷ்ணன், ஆப்ஷன் சி வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ், ஆப்ஷன் டி வள்ளலார். ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு மகரிஷி கொஸ்டின் சூப்பரா பிளேயா சொல்லி போட்டிருக்காரு. நம்ம நல்லபடியா விளையாடலாமா. வாங்கம்மா. ஓகேமா. ஓகே. உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா பரஞ்சோதி மகான் தான் இருப்பாரோன்னு தோணுதுமா. உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் அப்படி சொல்றீங்கம்மா? ஏன்னா மகரிஷியோட முதல் குரு அப்படின்னா அவர் தான் அவருக்கு இறங்குபடி தீட்சை கொடுத்து அவரை மகரிஷியோட தலபாரத்தை சரி பண்ணாரு அப்படின்னு இது படிச்சிருக்கேன். மாதிரி ஞாபகம் இருக்குமா?
அது சொல்லியிருக்காங்கம்மா. ஆனா வந்து ஐயா எனது வாழ்க்கை விளக்கத்துல வந்து பாலகிருஷ்ணன் அவரை தான் வந்து சொன்னதை நான் படிச்சிருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால பி பாலகிருஷ்ணனே நம்ம லாக் பண்ணிடலாமா? இது ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம லாக் பண்ண நினைக்கிறேம்மா. ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும்னா லாக் பண்ணிருக்கீங்கம்மா. கண்டிப்பாமா. அம்மா இந்திராமா பி பாலகிருஷ்ணன் லாக் பண்ணிடலாமா? உறுதியா முதல் கேள்வி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றீங்களா? ஆமாமா, கான்பிடென்ட்டா சொல்றேம்மா. ஓகே, கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் பி பாலகிருஷ்ணன். ஏ பாலகிருஷ்ணன் சரியான விடைன்ட்டு சொல்லிட்டாரு கம்ப்யூட்டர் ஜி. ரூபாய் 1000 வின் பண்ணிருக்கீங்கம்மா. சிறப்பு சிறப்பு. முதல்ல எடுத்ததும் நன்றிமா. ஆமா, இவருதான் சின்ன வயசுல இருந்து மகரிஷி அவர்களுக்கு நல் போதனைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தவரு. தத்துவ ஞானத்துல மேத அப்படின்ட்டு சொல்லலாம். சிறப்பு. வைத்தியநாத பூபதி அவரு வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ முறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆகினை தவமும் கற்றுக் கொடுத்தவர் இவர் தான். ஓகே, சிறப்பு, ரொம்ப அருமைமா. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, ரூபாய் 2000க்கான கேள்வி. மகரிஷியின் 114வது ஜெயந்தி விழாவில் மகரிஷியின் உடற்பயிற்சி எந்த மொழியில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ பஞ்சாபி மொழி, ஆப்ஷன் பி மராத்தி மொழி, ஆப்ஷன் சி குஜராத்தி மொழி, ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழி. மகரிஷியின் 114வது ஜெயந்தி விழாவில் மகரிஷியின் உடற்பயிற்சி எந்த மொழியில் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் ஏ பஞ்சாபி மொழி, ஆப்ஷன் பி மராத்தி மொழி, ஆப்ஷன் சி குஜராத்தி மொழி, ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழி. ஓகேமா. ரேகாமா, நம்ம குரூப்ல நம்ம பேசியிருந்தோம்ல, ஸ்ரீதேவி அம்மா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெயந்தி விழால. ஆமாமா, ஒரு நாள் நம்ம குரூப் மீட்டிங் போடும்போது கூட அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களாமா. எனக்கு பஞ்சாபின்னு தோணுது. உங்களுக்கு பஞ்சாபி மாதிரியாம பஞ்சாபியா குஜராத்தியான்னு டவுட் இருக்கு. உங்களுக்கு எதுவும் கன்ஃபார்மா தெரியுதாமா? ஆமாமா ஆமா, எனக்கு வந்து எதனால ஞாபகம் இருக்குன்னா, இவரு மோடி பிரதமர், நம்ம பிரதமர் மோடி பிறந்த குஜராத் ஊருக்கு, குஜராத்ங்கிற மாநிலத்துக்கு, அதனால குஜராத்திங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குமா. இந்த கனெக்ட் பண்ணி பார்த்தனா அது கரெக்டா தாமா இருக்கும். அப்போ சி குஜராத்னே சரியா தான் இருக்குமா. அப்ப அத பண்ணிரலாமாமா? பண்ணிரலாமாமா. ஓகேமா, லாக் பண்ணிரலாமா இந்திராமா? சி குஜராத்திங்கிறத லாக் பண்றோமா? தெளிவா தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பிறகு நீங்க வெளியே போக வேண்டியது இருக்கும். அதனால நல்லா உறுதியா இருந்தா மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பாமா. நாங்க அதான் எங்களுக்கு டவுட் இருந்தது, பஞ்சாபி குஜராத்தின்ற டவுட் இருந்தது. அத இப்படி சொல்லும்போது ஒரு ஆன்சரோட கனெக்ட் பண்ணி சொல்லும்போது கட்டாயம் நமக்கு மெமரிக்கு ஞாபகம் இருக்குன்றதுனால கட்டாயம் நாங்க சி குஜராத்திங்கிறத லாக் பண்றோமா. ஓகே, ஃபிக்ஸ் சி குஜராத்தி மொழி. சரியான விடன்ட்டு கம்ப்யூட்டர் ஜி சொல்லியிருக்காரு. 2000 வின் பண்ணிட்டீங்கம்மா. சிறப்பு சிறப்பு, அருமை. நன்றி நன்றிமா, மகிழ்ச்சிமா. ஓகே, அடுத்தது ரூபாய் 3000க்கான மூன்றாவது கேள்வி. மனிதனின் மிகப்பெரிய சொத்து எது? ஆப்ஷன் ஏ உடல் பலம், ஆப்ஷன் பி மனோபலம், ஆப்ஷன் சி பொருளாதாரம், ஆப்ஷன் டி கருமையம். மனிதனின் மிகப்பெரிய சொத்து கேட்டிருக்காங்கம்மா. சொத்துனா நம்ம வந்து எதுக்கு நம்ம சொத்து எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம அதுக்கு அப்புறம் வர சந்ததியர்களுக்கு பயன்படுத்துற மாதிரிதான் பயன்படுத்துவோம். அதனால பொருளாதாரம் சொத்துன்றப்ப பொருளாதாரத்தை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் உடல் பலம், மனோபலம், நம்ம இயக்கத்தை இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கருமையம் தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சொத்துன்னு ஐயா சொல்லுவாங்க, மகிழ்ச்சி ஐயா. ஏன்னா நமக்கு அப்புறம் வர சந்ததியினருக்கு வந்து நம்ம கருமையத்தை தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். தவம் செஞ்சு எல்லா 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 பதிவுகளையும் நம்ம அழிச்சு நம்ம தூய்மை செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னமா நினைக்கிறீங்க? கண்டிப்பாமா. இறைத்துகள்ல இருந்து இப்போ இருக்கிற இந்த நிலை வரைக்கும் உள்ள அத்தனை பதிவுகளும் நம்ம கருமையத்துல இருக்கும். பொருளாதாரம் கூடும் குறையும், அதனால அதை பெருசா எடுக்க முடியாது. அப்புறம் உடல் பலம், மனோபலம் கிரகங்களின் சஞ்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. ஆனா கருமையத்துலதான் உடல் வளம், மனவளம் கூட அதுலயே அடங்கி இருக்கு. நம்மளோட எதிர்கால சந்ததிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாம பாஸ் பண்ற மிகப்பெரிய சொத்து கருமையம் தாமா. அதனால கன்ஃபார்மா கருமையம் சொல்லிடலாமா. அம்மா இந்திரம்மா டி கருமையம் வந்து லாக் பண்றோமா.
கருமையம். ம். பொருளாதாரம் சொத்து இல்ல அப்படின்றீங்க இல்லையா? பொருளாதாரம் சொத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இந்த உலகத்துல நம்ம வாழ்றது கட்டாயம் பொருளாதாரம் இல்லாம முடியாது. ஆனா கருமையங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. அது மிகப்பெரிய சொத்து. கம்யூனிட்டிங்கிறது. ஆமா, மிகப்பெரிய சொத்து. சொத்து. அதனால ஆமா, அதனால லாக் பண்றோம். ஓகே, கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி கருமையம் சரியான விடைன்னு சொல்லியிருக்காரு. ரூபாய் 3000 வின் பண்ணிருக்கீங்கம்மா. கிளாப் 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 கிளாப். நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூமா. அடுத்தது ரூபாய் 5000க்கான 4வது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி. பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்பட காரணம் எது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரிய பொருளாதார கொள்கையில் விளக்கியுள்ளார்கள்? ஆப்ஷன் ஏ புத்திசாலித்தனம், ஆப்ஷன் பி கடும் உழைப்பு, ஆப்ஷன் சி சோம்பேறித்தனம், ஆப்ஷன் டி அறிவின் குறைபாடு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்பட காரணம் எது என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வேதாத்ரிய பொருளாதார கொள்கையில் விளக்கியுள்ளார்கள்? ஆப்ஷன் ஏ புத்திசாலித்தனம், ஆப்ஷன் பி கடும் உழைப்பு, ஆப்ஷன் சி சோம்பேறித்தனம், ஆப்ஷன் டி அறிவின் குறைபாடு. இதுல பாத்தீங்களா ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏற்றத்தாழ்வு, பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வு பத்தி ஐயா மகிழ்ச்சி ஐயா கொடுத்தது. புத்திசாலித்தனம் கடும் உழைப்பு ரொம்ப தேவைதான். அது ஏற்றத்துக்கு. தாழ்வுன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் அறிவின் குறைபாடு. அப்படிங்கிறப்ப சோம்பேறித்தனம் எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு இதை வச்சு நம்ம அறிவு நிலையில நம்ம உயர்ந்திருந்தோம்னா அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலான்றது என்னோட கருத்துமா. நீங்க என்னவா நினைக்கிறீங்க? ஆமாமா, புத்திசாலித்தனம் கடும் உழைப்பு சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட எதை எப்படி எங்கே எந்த விதத்துல கையாளலாம் அப்படிங்கிறது தெரியாத அறிவு குறைபாடுதான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு காரணமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுதுமா. அதனால நீங்க தைரியமா அதையே சொல்லிடலாமா. இந்திராமா டி அறிவின் குறைபாடுன்னு நினைக்கிறோமா. 3 லைஃப் லைன் அப்படியே இருக்குமா, யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப மட்டும் நீங்க அம்மா நாங்க இதுல கொஞ்சம் சிம்பிளா தான் வரும். ஏன்னா குறைவான மதிப்புள்ள கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் போக போக கொஸ்டின்ஸும் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் அதிகம். அதனால நாங்க கொஞ்சம் சேவ் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோமா. சிறப்பு சிறப்பு. அப்ப ஃபிக்ஸ் ஆப்ஷன் எது சொல்லிருக்கீங்க? டி அறிவின் குறைபாடுமா. ஓகே, கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி அறிவின் குறைபாடு சரியான விட அப்படின்ட்டு சொல்லியிருக்காருமா. ரூபாய் 5000 வின் பண்ணிருக்கீங்க. வரீங்க ஒரு லைஃப் லைனும் யூஸ் பண்ணாம. அருமைமா, அருமை. அடுத்தது ரூபாய் 10,000க்கான 5வது கேள்வி இதோ கம்ப்யூட்டர் ஜி. சூரிய நமஸ்காரத்தில் உள்ள ஆசன நிலைகளில் 7வது நிலையாக உள்ள ஆசனத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ பாதகஸ்தாசனா, ஆப்ஷன் பி அஸ்வசஞ்சலான ஆசனா, ஆப்ஷன் சி புஜங்காசனா, ஆப்ஷன் டி ஹஸ்த உட்டாசனா. சூரிய நமஸ்காரம். ரேகாமா, எனக்கு சூரிய நமஸ்காரம் கையை தூக்கி சூரியனை பார்த்து கும்பிட்டு வேண்டதான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேட்காங்களே. ஆமாமா, 12 நிலைகள் சூரிய நமஸ்காரத்திலே 12 ஆசனங்கள் சேர்ந்துதான் சூரிய நமஸ்காரத்துல செய்யலாமா. அத அதுல ஒரு 4 கொடுத்து நம்ம குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு புஜங்காசனான்றது நல்லா தெரியுது. 7வது நிலையை பாத்தீங்கன்னா புஜங்காசனா தான். அது பாம்போட இது மாதிரி இருக்குமா, கோப்ரா ஆசனம் சொல்லுவாங்க. அது அந்த புஜங்காசனா தான் 7வது நிலையில உள்ளதுமா. பரவாயில்லம்மா, நீங்க ஆசனங்கள் கத்துக்கிட்டது பயன்படுது. அதை சொல்லிருங்கம்மா. நல்ல வேலை. இந்திராமா சி புஜங்காசனாமா. கரெக்டா இருக்கும் நம்புறீங்களா? கான்பிடென்டா இருக்கீங்களா? கண்டிப்பாமா. சூரிய நமஸ்காரம் எல்லாம் நாங்க இதுல பண்றதுனால எங்களுக்கு ஆசனாஸ் பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுமா. ஓகே, ஆசனம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சிறப்பு தான். சூப்பர்மா. ஆப்ஷன் சி புஜங்காசனம் சரியான விடன்ட்டு கம்ப்யூட்டர் ஜி சொல்லியிருக்காருமா. சிறப்புமா. ரூபாய் 10,000 வின் பண்ணிருக்கீங்க. அருமை அருமை. நன்றிமா. நன்றி. தேங்க்யூமா. ரொம்ப சந்தோஷமா நாங்க ஜெயிச்சதுக்கு. வாழ்க வளமுடன். இதுவரையிலும் ரேகா அம்மாவும் எசிகிராணி அம்மாவும் நல்லா விளையாடி 10,000 ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க.
ஒரு கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது போல 1 கோடி வின் பண்றதுக்கு பலமான ஒரு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பன்னீர்செல்வம் அம்மா அவர்களும் பிரேமலதா அம்மா அவர்களும் 2வதா விளையாட வர்றாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க, வந்து ஹாட் சீட்ல உட்காருங்க. அம்மா நாங்க கிளம்புறோம். உங்க 2 பேருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நல்ல தைரியமா விளையாடுங்கம்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பிரேமலதம்மா, வாழ்க வளமுடன்மா. கீதாம்மா, பிரேமலதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க கீதாம்மா வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. வாங்க போய் உட்காரலாம். அம்மா பிரேமலதாம்மா, உட்காரத்துக்கு முன்னாடி சேருக்கு மதனையா சொன்ன மாதிரி சேருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு உட்காந்துக்கலாமா? ஓகேம்மா. சேருக்கு நன்றி நன்றி நன்றி. இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவதற்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரேமலதாம்மா நீ அழைத்ததற்கு அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். குரு மகான் அவருக்கு நன்றி வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. நல்லதொரு ஆரம்பமாக இருக்கட்டும்மா. அடுத்ததாக ரூபாய் 20,000ற்கான 6வது கேள்வி. இதோ கம்ப்யூட்டர் ஜி. உதாரணத்திற்கு ஒரு வினாடிக்கு 1,00,000 சுழல் விரைவில் இருந்து 50,000 சுழல் விரைவுக்கு வரும் விண்ணை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான், ஆப்ஷன் பி புரோட்டான், ஆப்ஷன் சி நியூட்ரான், ஆப்ஷன் டி கருந்துளை. உதாரணத்திற்கு ஒரு வினாடிக்கு 1,00,000 சுழல் விரைவில் இருந்து 50,000 சுழல் விரைவுக்கு வரும் விண்ணை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான், ஆப்ஷன் பி புரோட்டான், ஆப்ஷன் சி நியூட்ரான், ஆப்ஷன் டி கருந்துளை. நியூட்ரானா புரோட்டானான்னு தெரியலையேம்மா. கீதாம்மா, உங்களுக்கு ஏதாவது தெரியுதுங்களா? ஒரு வினாடிக்கு 1,00,000 சுழல் விரைவில் இருந்து 50,000 சுழல் விரைவுக்கு வரும் விண்ணை எவ்வாறு அழைக்கிறோம்? அம்மா, விண்ணின் தோற்றம் தான் எல்லாமே. அப்ப விண்ணின் சுழலுக்கேற்ப 4 வகையா பிரிக்கணும். அதுதாங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளைன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இவை எல்லாமே ஒரே விண்ணுதான். அது உற்பத்தியானது முதல் சுழல் இயக்க நின்று இறைவெளியாகின்ற வரையில் ஏற்படுகின்ற மாற்றங்களே இதெல்லாம் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒரு மனிதனை அவனுடைய வயதிற்கேற்ப குழந்தை, அப்பா, தாத்தா என்று கூறுவதை போல விண்ணை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை என்றுதான் நம்ம அழைக்கிறோமா. அது மாதிரி பார்க்கும் பொழுது சுமார் 50,000 வினாடிக்கு 50,000 சுழல் விரைவு குறையும் பொழுது, விண்ணு குறையும் பொழுது 90,000 தற்சுழல்கள் இருப்பதாக அனுமதித்து கொண்டோம்னா அதற்கு பெயர் எலக்ட்ரான். அதே விண் சுழல் விரைவு குறையும் பொழுது வினாடிக்கு 75,000 தற்சுழல் இருப்பதாக அனுமானித்து கொண்டோம்னா அதற்கு பெயர் புரோட்டான்மா. அதே விண் மீண்டும் சுழல் விரைவு குறைந்து வினாடிக்கு சுமார் 50,000 வரும் பொழுது அதை நியூட்ரான் என்று அனுமானம் செய்கிறோம். அததான் சம இயக்க அணுன்னு நம்ம கூறுறோமா. அப்ப நியூட்ரான் தான் கரெக்டா இருக்குமா? நியூட்ரான் தான் கரெக்டா இருக்குங்களா? சரிம்மா. அப்ப சி நியூட்ரான் லாக் பண்ணிடலாமா? ஆமா, பி நியூட்ரான்மா. லைஃப் லைன் எல்லாம் அப்படியே இருக்கு. சரி, பி நியூட்ரான். ஆமாங்கம்மா, கொஞ்சம் கூட நீங்க தயங்க வேண்டாம், நீங்க சொல்லிடுங்க. இந்திராமா, பி நியூட்ரான். உறுதியா இருக்கீங்க? நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. நல்லா யோசனை பண்ணிருக்காங்கம்மா. கன்ஃபார்ம்மா. ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாங்கம்மா. கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி நியூட்ரான். சரியான விடைன்னு சொல்லியிருக்காரு. ரூபாய் 20,000 வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பர். வாழ்க்கை வளமுடன். ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் இருந்தா அதை ஹைட்ரஜன் என்ற காற்றுன்னு சொல்றோம். 2 எலக்ட்ரானும் 2 புரோட்டானும் 2 நியூட்ரானும் சேர்ந்து இருந்தா அதை ஹீலியம் அப்படின்ற காற்றுன்னு சொல்றோம். 8 எலக்ட்ரானும் 8 புரோட்டானும் 8 நியூட்ரானும் இருந்தா அதை ஆக்சிஜன் சொல்றோம். இப்படி மூலகங்களின் கூட்டினால் உருவானதுதான் பூமி, கோள், நட்சத்திரம், பிரபஞ்சம் அனைத்தும். ஓகேவா? அடுத்தது 7th கொஸ்டினுக்கு போறோம். ரூபாய் 40,000ற்கான 7வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, சூரியனை கடந்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டலத்தை எவ்வாறு அழைப்போம்? சூரியனை கடந்து இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டலத்தை எவ்வாறு அழைப்போம்? ஆப்ஷன் ஏ சாலோக்கியம், ஆப்ஷன் பி சாமீபியம், ஆப்ஷன் சி சாரூபியம்,
ஆப்ஷன் டி சாயுச்சியம். ஹேமலதாம்மா. என்னம்மா எல்லாமே இவ்வளவு கஷ்டமான கேள்வியா கேட்டிருக்காங்க. சாலோக்கியம், சாரூபியம், சாயுச்சியம் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே தலை சுத்த மாட்டிருக்கே. எனக்கு என்ன நீங்க பண்ணலாம்? இருக்கிறது சந்தேகம் வந்துருச்சு. அதானே. ஆமா, சரி. எல்லாம் சாப்பானே வருது. ஆமா, எல்லாமே சாவா வருது. எதை சொல்லலாம் எதை விடலான்னு குழப்பமா இருக்கு. இது வரைக்கும் ஒரு லைஃப் லைன் கூட யூஸ் பண்ணல, அதனால உங்களுக்கு டவுட்டா இருந்தா லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா, எனக்கு நம்ம அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அறிந்தது சிவத்தால நம்ம தவத்தை உணர்ந்தோம், மலர்ந்தது அன்புங்கிற போது பிரபஞ்சத்தையே நம்ம உணர்ந்துட்டோம். நீங்க பிரபஞ்சத்திலிருந்து நீங்க உணரும் பொழுது உங்களுக்கு பதில் வரும். அப்படி நீங்க யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. பேரிக்க மண்டலத்தை நினைங்க. இருந்தாலுமா எதுக்கும் நாம லைஃப் லைன் கேட்டுக்கிட்ட பரவாயில்லன்னு தோணுதுமா. சரிங்கம்மா, நீங்க நினைச்சீங்கன்னா சரிம்மா. 50-50 எடுத்துக்கலாமா? ஓகேம்மா. இந்திராமா. சொல்லுங்கம்மா. லைஃப் லைன் யூஸ் பண்றீங்களா? ஆமாம்மா, லைஃப் லைன் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஓகே. 50-50 2 தவறான ஆன்சர் வெளியே போயிடும். ஆப்ஷன் பி சாமீபியம், ஆப்ஷன் டி சாயுச்சியம் தவறான விட வெளியே போயிட்டுது. சாலோக்கியமும் சாரூபியமும் இருக்குங்களா? சாலோபியமும் சாரூபியமும் இருக்கு. சாலோக்கியம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, உலகையே ஒட்டி நிற்கும் கவர்ச்சி களம். உலகையே சுற்றி சுற்றி வரும் ஆசைகளை அதிகமாகவும் உலக பற்றுகளோடும் இயங்கும் ஆன்மாவானது உயிரை விட்டு பின்பு உலகையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். அதுதான் சாலோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரூபியம் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தையும் கடந்து அதற்கு மேலே உள்ள பேரியக்க மண்டலம், கோடான கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய பிரபஞ்ச களத்தை குறிக்கும். அப்ப கொஸ்டின் பார்த்தோம்னா சூரியனை கடந்து பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டலத்தை கேட்கறாங்க. அப்ப சாரூபியமே சொல்லிடலாமா? ஆமாங்கம்மா. யோசனை பண்ணி எனக்கு யோசனை பண்ணி பார்க்கும்போது சாரூபியம் தாம்மா வர ஆன்சரா தெரியுது. இந்திராமா, சாரூபியம் கரெக்ட் ஆன்சர். கான்ஃபிடென்ட்டாமா? கான்ஃபிடென்ட்மா. ஓகே. கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி சாரூபியம். சரியான விடன்ட்டு சொல்லியிருக்காரு. ரூபாய் 40,000 வின் பண்ணிருக்கீங்கம்மா. இததான் விஸ்வரூப தரிசனம்ட்டும் சொல்லுவாங்க. நன்றிமா. அடுத்தது 8வது கேள்வி, ரூபாய் 80,000த்திற்கான கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தத்துவத்தில் உயிரின் நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள இறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தத்துவத்தில் உயிரின் நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள இறப்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 2. ஆப்ஷன் 2, 3 என்னமா சொல்லலாம் கீதாமா? ஆமா, நம்ம டிப்ளமால படிச்சிருக்கோம்லம்மா. அது இயற்கை மரணம், செயற்கை மரணம் வருமா? அப்ப நம்ம 2 தாமா வரும் அதுக்கு பதிலு. இல்லம்மா, 3 வரும்னு நினைக்கிறேன் நானு. இயற்கை மரணம், தற்செயல் விபத்து, முழுமை பேறு அடைந்த பின் மரணம். அது நம்ம டிப்ளமா படிக்கும் போது வருதுமா. ஆனா இப்ப இதுக்கு ஆன்சர் D2 தாமா. டவுட்டா இருந்தனா நீங்க லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எங்களுக்கு D2 தான் ஆன்சர். கீதாமா, நாங்க 3 தான் எனக்கு படுது. அப்ப படிச்சது 3மா. இப்ப இதுல நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 2 தான் வரும். 2 நீங்க இது பண்ணுங்க. அம்மா இந்திராமா, தவறான விடையா இருந்தனா வெளியே போக வேண்டி வரும். பார்த்து நிதானமா சொல்லுங்க. இல்லைங்கம்மா, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். ஆன்சர் கீதாமா, நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். 3 தான், 3வே பண்ணிடலாம். அப்புறம் வெளியே போற மாதிரி வந்துடுமா? இது ஆன்சர் 3 வரலமா. இங்க பாருங்க, நீங்க ஆன்சர் பாருங்க. நீங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்கம்மா. இன்னொரு தடவை ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6 இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ 3. 3 கொடுத்திருக்காங்களா? 3 ஆமாமா, அவங்க அந்த क्वेश्चन போட்டது தப்பா போட்டிருக்காங்க. ஆப்ஷன் தப்பா போட்டிருக்காங்க. அதான் அதை எடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப 3 இருந்ததுன்னா 3 தான் ஆன்சர்மா.
ஆமா 3 இருந்துச்சு, நான் பார்த்தேன். அது வந்து அவங்க தப்பா டைப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆப்ஷன் ஏ 3 தான் கரெக்டான விடை. ஓகேம்மா. அது நான் பார்த்தப்ப இதுல 2 தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் எனக்கு கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகேம்மா, ஓகேம்மா. 3 தான். அப்ப 3 தான் கான்பிடண்டா இருக்கீங்களா? கான்ஸ்டன்ட்மா. கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ 3 சரியான விடைன்ட்டு சொல்லிட்டாரு. ரூபாய் 80,000 வின் பண்ணிருக்கீங்கம்மா. சிறப்பு சிறப்பு, அருமையா விளையாடிட்டு வரீங்க. நன்றிமா. அது கூட குழப்பம் வந்துருச்சு. எப்படி குழப்பம் வந்துருச்சு, சாரிமா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரூபாய் 1,60,60,000 9வது கேள்வி. இதோ கம்ப்யூட்டர் ஜி, இதுவரையில் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதன் வழியே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அதன் வழியே ஓடாமல் மாற்றி அமைப்பது என்னவென்று சொல்வோம்? ஆப்ஷன் ஏ பிரத்யேகாரா, ஆப்ஷன் பி தாரணா, ஆப்ஷன் சி தியானம், ஆப்ஷன் டி சமாதி. இதுவரையில் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதன் வழியே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அதன் வழியே ஓடாமல் மாற்றி அமைப்பது என்னவென்று சொல்வோம்? ஆப்ஷன் ஏ பிரத்யேகாரா, ஆப்ஷன் பி தாரணா, ஆப்ஷன் சி தியானம், ஆப்ஷன் டி சமாதி. பிரத்யேகாரா, தாரணை, தியானம், சமாதி. ஆமா, தாரணைங்கிறது தன் விருப்பம் போல ஏதோ ஒரு பொருளின் மீதோ செயல் மீதோ நினைவை நிறுத்தி பழகுவது தாரணை. அப்புறம் தியானம்ங்கிறது மனம் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த புறப்படுகின்ற இடத்திலேயே மனதை கொண்டு வந்து நிறுத்தி பழகுவது தியானம். அப்புறம் சமாதிங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மெய்ப்பொருளோடு மனதை ஒன்ற வைத்து தானும் அதுவாகவே மாறிவிடுகின்ற நிலையை சமாதி என்று சொல்வார்கள். அப்ப பிரத்யேகாரம் தான் நாம என்ன காரியம் செய்தோமோ அதன் வழியே ஓடிக்கொண்டிருக்கும் மனதை அதன் வழியே ஓடாமல் மாற்றி அமைப்பதுன்னு பார்த்தோம்னா பிரத்யேகாரம் தான் வருதுமா. ஆமாம்மா, எனக்கு கூட மனசுல அப்படித்தான் தோணுது. மனதை ஐம்புலன்கள் வழியாக செலவிடாமல் தடுத்து ஒருவழிப்படுத்துவதுதான் பிரத்யேகாரம். கரெக்ட் தாம்மா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுமா. இயற்கையில் வந்து சலன புத்தி உடைய ஒரு குரங்குக்கு ஒருவன் மதுவை கொடுத்தான். உடனே ஒரு தேள் வந்து அதை கொட்டியது. அத்துடன் ஒரு பேயும் அக்குரங்கை பற்றி கொண்டது. அப்ப குரங்கின் நிலை எப்படிமா இருக்கும்? ஆட்ட ஆடிக்கிட்டே இருக்கும். அதே போல இயற்கையிலேயே சபல புத்தி வாய்ந்த மனக்குரங்கு யாருக்குங்க இருக்கு? மனிதனுக்கு. அப்போ அந்த மனிதனுடைய மனக்குரங்கு இச்சை எனும் மதுவை அருந்தி பொறாமை எனும் தேளால் கொட்டப்பட்டு தற்பெருமை எனும் பிசாசினால் பிடிக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. இத்தகைய மனதை ஒருவழிப்படுத்துதல் என்பது அத்தனை அரிய செயல் இல்லமா. அதுக்காக தான் பிரத்யேகாரா மனதை ஒருவழிப்படுத்துவதற்கு பிரத்யேகாரங்கிறத ஒரு தியானத்தை மகரிஷி நமக்கு வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பற்றியே தாயுமானவரும் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது என கூறியுள்ளாருங்க. அதையேதான் இறை வணக்கத்துல நமக்கு வேதாத்திரி மகரிஷி கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது மனதை புலன் வழியாக செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவது பிரத்யேகாரம். அப்ப பிரத்யேகாரமா தான் இருக்கும். ஓகேமா, பிரத்யேகாராவை லாக் பண்ணிடலாம். இந்திராமா பிரத்யேகாரா, ஏ பிரத்யேகாரா. கான்பிடென்டா இருக்கீங்களா? இதுவரையில நல்லா விளையாட்டு இவ்வளவு விளக்கம் சொல்லியாச்சுமா எல்லாம். நீங்க தியானம் நினைச்சிடாதீங்க, பிரத்யேகாரா தான். ஓகே ஓகே கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ பிரத்யேகாரா சரியான விடைன்னு சொல்லியிருக்காரு. ரூபாய் 1,60,60,000 வின் பண்ணிருக்கீங்கம்மா. சிறப்பு சிறப்பு, ரொம்ப வரீங்க. நன்றி நன்றி நன்றி. லட்சத்தை தாண்டிட்டீங்கம்மா. நன்றி நன்றி. சந்தோஷம் ஸ்ரீதேவி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கிளாப் 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 கிளாப். அடுத்தது ரூ 3,20,000 10வது கேள்வி. மகரிஷி அவர்களின் எத்தனையாவது பிறந்த நாளையொட்டி ஆழியாரில் நடைபெற்ற உலக அமைதி மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி நேரில் கலந்து கொண்டு அருள் தந்தையின் உலக சமாதான திட்டத்தை பெற்று சென்றார்? ஆப்ஷன் ஏ 92, ஆப்ஷன் பி 93, ஆப்ஷன் சி 94, ஆப்ஷன் டி 95. கீதாமா, நீங்க ஏதாவது மகரிஷி பிறந்த நாளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா, ஒவ்வொரு மகரிஷி பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் நானும் என் கணவரும் அங்க வந்து நாங்க வந்து இதுக்கு சர்வீஸ் போவோமா.
அப்படி ம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் போயிருக்கோம். ஆனா ஒரு சில சமயம் வந்து நாங்க வந்து அங்க போய் கருத்தரங்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா நாங்க. அப்ப ஆ பாத்தீங்கன்னா நீங்க போயிருக்கீங்களாமா? நான் 2 3 தடவை போயிருக்கேம்மா. ஆனா இந்த வருஷம் வந்து கணக்கு ஞாபகம் இல்ல, அதுதானதான். ஆனாமா அப்ப எல்லாம் ரொம்ப விழாக்கோலம் பூண்டு இருக்குமா ஆழியாறு. ம் ம் வந்து அப்ப மதன் ஐயா கூட வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா நான் அப்ப எனக்கு அவர் அறிமுகம் கிடையாது. ஆனா ம் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அங்க வித்தியாசமான ஒரு நிகழ்வுகள் நடக்குமா, நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு ம் தடவை தென்கட்சி சாமிநாதன் வந்திருந்தாரு. அப்போ தென்கட்சி சாமிநாதன் பாத்தீங்கன்னா அவர் சிரிக்க மாட்டாரு, எல்லாத்தையும் சிரிக்க வைப்பாருங்க. அந்த வகையில மகரிஷியோட கருத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சாரு. ம் ம் அதே மாதிரி பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவங்க வந்து ம் மகரிஷியோட மனவளக்கலையை வந்து சிறப்புகளை கொடுத்து விழிப்புணர்வு கொண்டு வந்தாங்க. ம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அதே மாதிரி சுகி சிவம் கூட ஐயா கூட வந்திருந்தாருங்க ஒரு வருடம். ம் ம் அஹ் இன்னொரு வருடம் பாத்தீங்கன்னா அப்ப 95வது பிறந்த நாள் நினைக்கிறேன். அப்ப வந்து ஆழியார்ல வந்து 95 94 தெரியலமா மகரிஷி வந்து கீழே உட்கார்ந்துட்டாரு. தியாகராஜ ஐயாவை பாத்திருக்கீங்களா நீங்க ஆழியார்ல? பாத்திருக்கேம்மா. அவங்க மாதிரியே இருப்பாங்க. அவரை வந்து மேடையில அமர வச்சு மகரிஷி மாதிரியே அவர் உருவப்படுத்தி அங்க உட்கார வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க. மகரிஷியோட பிறந்ததுல இருந்து அவருடைய ம் வாழ்க்கையை வளராற அந்த இடத்துல கலை நிகழ்ச்சியா நடத்தினாங்கம்மா. அப்படி ஒரு ம் சிறப்பு வாய்ந்த நிகழ்வா அது இருந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அஹ் 92வது வருடம் தான் ஐக்கிய ஆ நாடுகளின் சபையின் பிரதிநிதி நேர்ல வந்து மகரிஷியோட பிறந்த நாள்ல கலந்து கொண்டு அந்த அருட்தந்தையின் உலக சமாதான திட்டத்தை பெற்று சென்றார்மா. நல்லா நான் பார்த்திருக்கேன், அங்க உட்கார்ந்து நாங்க பார்த்திருக்கோம். நல்லா மனதுல அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எல்லா மன்றங்களையும் இதே பேச்சா இருந்ததுமா. ம் அது ஒரு 92 சிறப்பா சொல்றீங்க. சிறப்பு வாய்ந்ததா இருந்ததுமா. அதனால வந்து 92ன்னு நீங்க சொல்லிடலாமா. நீங்க கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. உங்களுக்கு மறந்துருக்குமா என்னமோ தெரியல. ஆனா மதன் ஐயா அங்க வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நானு. ஆமா, வருஷம் ஞாபகம் வரலம்மா சொன்ன மாதிரி. இந்திராமா ஓகே. 92 லாக் பண்ணிடலாம். அம்மா தவறான ஆன்சரா இருந்தேன்னா 10,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சு விளையாடுங்க. அம்மா சொல்லியிருக்கோம். அவங்கதான் இத்தனை தடவை போயிருக்காங்க, கான்பிடென்டா சொல்றாங்களே. அம்மா 92வது வருடம் தாமா அது அந்த ஐக்கிய நாடு சபையின் பிரதிநிதி நேர்ல கலந்து கொண்டு அருள் தந்தையின் உலக சமாதான திட்டத்தை பெற்று சென்றார்மா. 92வது வருடம் தான்மா. ஓகே, அப்ப ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா. கம்ப்யூட்டர் ஜி ஃபிக்ஸ் ஆப்ஷன் ஏ 92வது பிறந்த நாள் சரியான விடைன்ட்டு சொல்லியிருக்காருமா. 3,20,000 வின் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. சூப்பர் சூப்பர். ஸ்ரீதேவிமா வாழ்க வளமுடன். இந்திரம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிறப்பா விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உங்களோட உங்களுக்கு அடுத்ததா தொடர்ந்து விளையாட சிவஸ்ரீ அம்மாவும் ஸ்ரீதேவி அம்மாவும் வர்றாங்க. வாங்கம்மா 2 பேரும் ஹேட்ஷீட்க்கு. வாழ்க வளமுடன். பார்த்து வரும். சிவஸ்ரீ அம்மா கொஞ்சம் பார்த்து வாங்க, ஹைட்டா இருக்கு. அம்மாவை பிடிச்சிட்டு ஏறுங்க ஸ்ரீதேவிமா. ஆமாம்மா, அவர் வந்து இறையாற்றலும் குரு ஆற்றலும் நம்மளுக்கு முன்னாடி போய் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அம்மா கொஞ்சம் ஈஸியா கேள்வி கேளுங்கம்மா. ஓகே ஓகே, ஈஸியாவே கேட்டுடலாம். 1 கோடி விளையாண்டு இருக்கும்போது நீங்க ஈஸியா எப்படிமா கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கஷ்டமா இருந்தாலும் நல்லபடியா பதில் சொல்லிடலாம். நல்லதோர் ஆரம்பமாக இருக்கட்டும். இப்ப ஜீனியஸ் கேள்வி கேட்க போறாரு. ரூபாய் 6,40,000 கேள்வி இதோ. கம்ப்யூட்டர் ஜி, மகரிஷி இயற்றிய ஞான களஞ்சியம் புத்தகத்தில் மொத்தம் எத்தனை கவிகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ 1897, ஆப்ஷன் பி 1854, ஆப்ஷன் சி 1876, ஆப்ஷன் சி 1865. ஸ்ரீதேவி அம்மா, மகரிஷி 2000க்கு மேல கவிகள் எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது கிட்ட நெருங்கி வருது அப்படிங்கும் போது 1897 இருக்குமா? குழப்பமா இருக்குது. நம்ம பணம் கூடுது நமக்கு. ஏதான் பாருங்கம்மா, யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம கரெக்டா சொல்லிடணும். இல்ல ஆடியன்ஸ் இது வாங்கிக்கலாமா? ஓகேமா ஓகேமா. இந்திராமா, ஆடியன்ஸ் இது வாங்கிக்கிறோமா நாங்க அந்த லைஃப் லைன். ஓகே, ஆடியன்ஸ் கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இவங்க உங்களோட ஹெல்ப் கேக்குறாங்க.
மகரிஷி இயற்றிய ஞானக்களஞ்சியம் புத்தகத்தில் மொத்தம் எத்தனை கவிகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ 1897, ஆப்ஷன் பி 1854, ஆப்ஷன் சி 1876, ஆப்ஷன் சி 1865. சாட்ல எல்லாரும் போடுங்க. போடுங்க. டைம்ஸ் அப். 20% 1897 போட்டிருக்காங்க. 27% 1876 போட்டிருக்காங்க. 35% 1865 போட்டிருக்காங்க. 56% 1854 போட்டிருக்காங்க. நீங்க எது சரியா வரும்னு யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. ஸ்ரீதேவி அம்மா 50% வந்து 1854 போட்டிருக்காங்கம்மா. அப்ப அதுதான் சரியா இருக்கும். எனக்கு ஒரு பேராசிரியர் ஒரு தடவை சொன்னது நல்ல ஞாபகத்துக்கு வருதுமா. இப்பதான் ஞானக்களஞ்சியம்ல வந்து 1854 பாடல்கள்னு. அதையே நம்ம லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாமா? கரெக்டா இருக்குமா? பண்ணிடலாமா. பேராசிரியர் நாங்க லாக் பண்றோம். சான்ஸே கிடையாது. ஆப்ஷன் பி 1854. அதாவது சரியான விடையா இருந்தா பரவாயில்ல, இல்லன்னா 3,20,000 ரூபாய் தான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல, ஆடியன்ஸ் கொடுக்கவும் எனக்கு தெளிவா இருக்குது. இப்பதான் எனக்கு அந்த ஒரு ஞாபகம் வருதுமா. ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க கான்பிடென்டா இருக்கிறோம்மா. 1854 பிக்ஸ் பண்ணிருங்கம்மா. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, பிக்ஸ் ஆப்ஷன் பி 1854 சரியான விடைன்னு சொல்லிட்டாரு. சூப்பர்மா. சந்தோஷம். ஸ்ரீதேவி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர். நல்லா சிறப்பா விளையாடிட்டு வர்றீங்க. அடுத்தது வந்து 12வது கேள்வி. ரூபாய் 12,80,000 கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, காஷ்ட மௌனம் என்பது எவ்வகை மௌனம்? ஆப்ஷன் ஏ இந்திரியங்களை அமைதியாக வைத்திருப்பது, ஆப்ஷன் பி வாக்கு இந்திரியத்தை அமைதியாக வைத்திருப்பது, ஆப்ஷன் சி மனதை பரிபூரண அமைதியாக வைத்திருப்பது, ஆப்ஷன் டி ஸ்தூல சரீரத்தை ஆட்டாது அசையாது கற்சிலை போல் வைத்திருப்பது. காஷ்ட மௌனம் மௌனம். வாழ்க வளமுடன். மகரிஷி, நம்ம 3 மௌனம் சொல்லுவோம்லாமா? வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம், மகா மௌனம். ஹாஸ்டல் பாடின்னு சொல்லுவோம். அப்ப அது உடல் தான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்திரியங்களே அமைதியாக வைத்திருப்பதுன்னு புலன்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வாக்கு இந்திரியத்தை அமைதி, அது வாக்கு மௌனத்துலதான் பேசாம இருக்கிறது. மனதை பரிபூர்ணமாக அமைதியாக வைத்திருப்பது அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம இது வந்து ஹாஸ்டல் பாடின்னு உடலை சொல்றோம். அப்ப ஹாஸ்ட மௌனம் அப்படிங்கிறது வந்து ஸ்தூல சரீரத்தை ஆட்டாது அசையாது கற்சிலை போல் வைத்திருப்பது. அதுதான் நான் கான்பிடென்டா நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீதேவி அம்மா? மௌனம் என்றதேதான் இறை மொழி ஆகுமா. நாம் நம்மை அறிவதற்கு மௌனமாக இருக்கணும். அதெல்லாம் வந்து சொல்றேன் பாருங்க. அறிவை அறிந்தோர் 1000-1, அருளை அறிந்தோர் 1,00,000-1, குருவை அறிந்தோர் 1,00,00,000-1, தன் கருவை அறிந்தோர் காண்பதரீரே. தன்னுடைய கருவை பாடி முடிச்சீங்க. அறிவதுதான் மௌன வேள்வி ஆகுமா. அதுல ஒரு சிலராவது நம்மளா இருக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஹாஷ்ட மௌனம் அப்படிங்கிறது வந்து ஸ்தூல சரீரத்தை ஆட்டாது அசையாது கற்சிலை போல் வைத்திருப்பது. நாங்க கான்பிடென்டா சொல்றோமா அம்மா? அதாவது நீங்க தவறான ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய் தான் கொண்டு போக முடியுமா? பார்த்து உஷாரா விளையாடுங்க. இல்லம்மா, டீதாம்மா. ஹாஸ்டல் பாடி அப்படிங்கிறது வந்து உடல் தானமா. அந்த உடல், அந்த ஸ்தூலன்னு சொல்றோம், ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்றோம். அது ஆடாம அசையாம இருக்கிறது அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர்மா. நாங்க கான்பிடென்டா சொல்றோம். லாக் பண்ணிடலாமா? பிக்ஸ் ஆப்ஷன் டி ஸ்தூல சரீரத்தை ஆட்டாது அசையாது கற்சிலை போல் வைத்திருப்பது. சரியான விடைன்ட்டு சொல்லியிருக்காங்க. 12 லட்சம் ரூபாய் வின் பண்ணிருக்கீங்கம்மா. 12,80,000 ரூபாய். சிறப்பு சிறப்பு, அருமை.
ரொம்ப நன்றிமா, சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கிளாப் 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 கிளாப். சூப்பர்மா. அடுத்தது ரூபாய் 25 லட்சத்திற்கான 13வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, வாழ்க்கை விஞ்ஞானம் குறைவுபட்டிருத்தலின் வெளிப்பாடு என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ இயற்கை சீர்கேடுகள், ஆப்ஷன் பி இறைநிலை பற்றிய குழப்பங்கள், ஆப்ஷன் சி வறட்சி, ஆப்ஷன் டி பிறர் வளம் பறித்து வாழும் விலங்கின பண்பாடு. இதுக்கு டிஸ்கஷனே வேண்டாமா நம்மளுக்கு? ஸ்ரீதேவி அம்மா, மனம் பறித்து வாழும் வாழ்க்கை விஞ்ஞானம் விலங்கின இல்லம்மா, வாழ்க்கை பண்பாடுதாம்மா. விஞ்ஞானத்துக்கு வந்து குறைபாடுங்கிறது இயற்கையில கூட எவ்வளவு சீற்றங்கள் சீர்கேடுகள் நடக்கு. இறைநிலை பற்றி இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் மக்களுக்கு கிடைக்கல. அது ஒரு குழப்பம். நம்ம வேதாத்திரி மகர்ஷிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே இறைநிலை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. அப்புறம் வறட்சி நிறைய அதனால நடக்குது. ஆனா அந்த விலங்கின பண்பாடு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மனிதர்கிட்ட வந்து அந்த மனிதர் குணம், அதாவது சொல்லுவாங்கல்ல இறைவன் மனிதன் மிருக நிலைன்னு சொல்றாங்க. இறைவனா மாறணும்னா அவன்கிட்ட வந்து தெய்வீக குணம், அன்பு, கருணை வரணும். யாருக்குனாலும் உதவக்கூடிய ஒரு எண்ணம் வரணும். மனிதனா வாழ்றதுன்னா யாருக்கும் ஒரு துன்பம் கொடுக்காம வாழ்றது. மனிதனா வாழ்றதுன்னா மனதை இதமா வைத்துக்கிறதுன்னு. விலங்கினமா போறது அப்படின்னா இப்போ சாப்பிடுறாங்களே அசைவம் சாப்பிடுறது, பிறர் வளத்தை பறித்து வாழ்றது, இது எல்லாமே விலங்கின பண்பாடுதான். அப்ப எனக்கு இதுதாமா தெளிவா தெரியுது. வாழ்க்கை விஞ்ஞானம் குறைபட்டிருக்கிறதுக்கு வெளிப்பாடு வந்து பிறர் வளம் பறித்து வாழும் விலங்கின பண்பாடு அப்படின்னு தாமா நான் தெளிவா நினைக்கிறேன். அதேதான்மா. இயற்கை சீர்கேடுகள் எல்லாம் நம்மளால வராது. இது நம்மளால பிறருக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது தான். இது நம்ம இரண்டொழுக்க பண்பாடுல வர்றதுதான் இருக்குமா பாருங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பா. விலங்கின பண்பாடு வேணும். யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன். அப்ப துன்பம் கொடுக்கறதுதான் அந்த விலங்கின பண்பாடு. அது மிருகங்கள் 5 அறிவு வரை செய்யக்கூடிய விலங்கினங்கள் செய்யறத மனிதர் செய்யறாங்கம்மா. இதுதான் நாங்க நம்புறோமா. இந்திராமா சொல்லுங்கம்மா. நீங்க கிளிக் பண்ணிடுங்கம்மா. டி, ஆப்ஷன் டி. ஃபிக்ஸ் ஆப்ஷன் டி சரியான விடைன்னு சொல்லியிருக்காருமா கம்ப்யூட்டர் ஜி. 25 லட்சம் வின் பண்ணிருக்கீங்க. அருமைமா, அருமை. வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம். வாழ்க வளமுடன்மா. நன்றி 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 நன்றி. இன்னும் கொஞ்சம் கவனமா விளையாடணும் ஸ்ரீதேவி அம்மா. நம்மளுக்கு பணம் கூட்டிட்டு போகுது. இவ்வளவு நாள் நம்ம எடுத்தது, கொஞ்சம் கவனமா இருப்போம். அடுத்த கேள்விமா. ஓகே, அடுத்தது 50 லட்சத்திற்கான 14வது கேள்வி. கம்ப்யூட்டர் ஜி, மகரிஷி அவர்கள் பொதுவாக அறிவுத்திறனை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று சொல்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. மகரிஷி அவர்கள் வந்துமா பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவுன்னு ஒரு 3 இது சொல்லுவாங்க. தெளிந்தறிவு, பேரறிவு. குழப்பமா இருக்குதம்மா. 3, 4, 5. இந்த 3, 4, 5, 6 சொல்லும் போது தாவரங்கள், பறவை இனங்கள், விலங்கினங்கள், பறவை இனங்கள் பாரு, அது நம்ம மனித இனம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேமா, நாங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிறோமா. ஏன்னா நம்மளுக்கு பணம் ஒரு சின்ன தவறு விட்டோம்னா திருப்பி நம்ம இதாயிடுமா. நம்ம ஐயாக்கு கால் பண்ணலாங்க அம்மா. நாங்க இறை ஆசிரியர் மதன் ஐயாக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறோமா. ஓகே ஓகே, சிறப்பு. கால் போயிட்டு இருக்குமா. ஓகேமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ 50 லட்சம் கொஸ்டினுக்கு வந்திருக்கோங்க ஐயா. அதான் உங்ககிட்ட ஒரு கேக்குறோங்க ஐயா. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. 3 பற்றறிவு, கற்றறிவு, முற்றறிவும் இருக்கு. அருத்தந்தை சொன்னதுல அது எந்த இது 3, 4, 5, 6 கேட்டிருக்காங்க ஐயா. என்ன அறிவு இருக்குங்க ஐயா? கேள்வி சொல்லுங்கம்மா. என்னன்னு? மகரிஷி அவர்கள் பொதுவாக அறிவுத்திறனை எத்தனை வகையாக பிரிக்கலாம் என்று சொல்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. ஓகே, 6 அறிவு மனிதன், 5 அறிவு உயிரினம் அப்படின்னு 6 வகையான அறிவை நம்ம வந்து பொதுவா பிரிக்கிறோம். அதே போல 3 விதமாகவும் அறிவை பிரிக்கலாம், 2 விதமாகவும் பிரிக்கலாம். மகரிஷி அவங்க அறிவுத்திறனை பல்வேறு நிலையில விளக்கியிருக்காங்க. ஏன்னா மகரிஷி அவங்க அறிவு திருக்கோவில்
அப்படின்னு இந்த இறைத்தன்மையவே அறிவாக கண்டதால அவரு இந்த இடத்துல வந்துமா ஐந்தாக அப்படின்னு ஒரு இடத்துல மகரிஷி அவங்க ஒரு நூல்ல சிறப்பா தெளிவா குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய அறிவுத்திறனை இயற்கை அறிவு, தேர்ந்த அறிவு, உள்ளுணர்வு அறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, மெய்யுணர் அறிவு என்று 5 வகைகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத அந்த நூல்ல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்கம்மா. அதனால இதுல 5 அப்படிங்கிறது என்னுடைய தேர்வா இருக்கு. நீங்க அதைய பயன்படுத்திக்கலாமா? வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா, எங்களுக்கு சரியா கொடுத்தாங்க. ஐயா சொன்னா கண்டிப்பா கரெக்டா இருக்குமா? நீங்க அதையே லாக் பண்ணலாம். உறுதியா சொல்றீங்களா? ஆமா, ஐயா சொன்னா கரெக்டா இருக்கும். ஐயாக்கு ரொம்ப நன்றிமா. ஐயா அவர்கள் திருவான்மையூர்ல திருவான்மையூரில் முதலாக உலக சமுதாய சேவா சங்கம் நிறுவினாரு. அதே போல எங்களுடைய இறை சாதனை மார்க்க இறை ஆசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரில் பிறந்து மலையப்பாளைய கிராமத்துல இறை சாதனை மார்க்கத்தின் ஆன்மீக நிலையத்தினை 28/3/2024 நிறுவினாருமா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த. அவர் சொல்றது தப்பா இருக்குமாமா? இருக்காது. அவர் சொல்றத நாங்க கான்பிடென்ட்டா எடுத்துக்கிறோமா. லாக் பண்ணிடுங்கம்மா. ஃபிக்ஸ் ஆப்ஷன் சி 5. சரியான விடைன்ட்டு கம்ப்யூட்டர் ஜி சொல்லியிருக்காருமா. சூப்பர் 50 லட்சம் வின் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமா. நன்றிமா. ஐயாக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, சரியான விடை கொடுத்தது. கடைசிக்கு வந்துட்டோம், ரொம்ப கவனமா இருக்கணும். ஐயோம்மா நடுங்குதுமா, உடம்பெல்லாம் நடுங்குதுமா. அது தண்ணிய கொஞ்சம் குடிச்சிக்கலாமா. 15வது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி. சிந்தனை திறனை வளர்க்க வாழ்க்கையில் வெற்றி பெற எந்த வகையான 3 இணைப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள்? ஆப்ஷன் ஏ தவம், தற்சோதனை, விழிப்பு நிலை. ஆப்ஷன் பி தவம், திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை. ஆப்ஷன் சி தவம், தற்சோதனை, திட்டமிட்டு செயல்புரிதல். ஆப்ஷன் டி திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. தேவியம்மா, தவம், தற்சோதனை, விழிப்பு நிலை 1. தவம், திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை. தவம், திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை. குழப்பமா இருக்கு. தவம், தற்சோதனை, திட்டமிட்டு செயல்புரிதல். டி திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா ஸ்ரீதேவி அம்மா? ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளுக்கு லைஃப் லைன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எந்த ஆப்ஷனும் கிடையாது. நம்ம சரியா சொன்னா 1 கோடி ஜெயிக்கலாம், 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அதனால விளையாடுங்க. முதல்ல செயல் புரியணும் இல்லம்மா. ஒரு வீடு கட்டுறோம் நினைக்கிறோம், அது வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வாங்கணும், எவ்வளவு வேலை, நம்ம பட்ஜெட்டு, நம்ம கிட்ட இருக்கிற காசு எவ்வளோ, நம்ம லோனுக்கு எவ்வளவு போகலாம், இதெல்லாமே ஒரு திட்டமிடணும் இல்லையா. திட்டமிட்டு செயல் புரியணும், அதுல விழிப்பு நிலையோடு இருக்கணும். ஸ்ரீதேவி அம்மா, எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகத்துக்கு வருது, ஒரு நிமிஷம். ஸ்ரீதேவி அம்மா, தற்சோதனை செய்து பார்க்கும்போது நம்மளுக்கு அதுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். நம்மளால பின்னாடி யாருமே கஷ்டப்படக்கூடாது, எதிர்காலத்துல யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாது, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ நமக்கோ பிறருக்கோ தீங்கு இல்லாம செய்யறோம். அது தற்சோதனை மூலமாக நம்ம தெளிவுபட்டுடுவோம். அதனாலதான் திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை, இந்த 3தையும் நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறோமா. நீங்க என்ன சொல்றீங்க பாருங்கம்மா. ஆமாமா, எனக்கும் இப்பதான் அப்படியே ஆழ்ந்து சிந்தனை பண்ணி யோசித்து பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சுமா. நம்ம ஆனந்த யோகா பயிற்சி கொடுத்துக்கிற அவங்களுக்கு பிரம்மஞான சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா, ஞானரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்தாங்கல்ல. அப்ப ஐயா இதுதாம்மா தெளிவா சொன்னாங்க. பிளான்ட் ஆக்ஷன்,
கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன், திட்டமிடுதல். அந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பு நிலையில இருக்கணும். தற்சோதனை, இதை தெளிவா சொன்னாங்கம்மா. இப்ப எனக்கு தெளிவா ஞாபகம் வந்துருச்சுமா. நானும் இப்போ கான்பிடென்ட்டா சொல்றேம்மா. எனக்கு இப்போ கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சிறப்பா நம்மளுக்கு அந்த சிந்தனை உரை கொடுத்தாங்க. அதுல முக்கியமா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கம்மா. பிளான்ட் ஆக்ஷன், அவேர்னஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன். அம்மா நாங்க ஆப்ஷன் டி தாம்மா லாக் பண்றோம். அப்ப தவம் நம்மளோட இருக்கட்டும் சொல்றீங்களா? இதே போதும்னு இருக்கீங்களா? கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சுமா. ஆனா ஐயா சொன்னாங்கல்ல, ஐயா சொன்னா அதுல தெளிவா இருக்குமா. அவங்க குருவோடையே 40 ஆண்டு காலம் அவங்களோட மனவளக்கலையில இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஐயா சொன்னா அதுல தப்பு வராதுமா. அதனாலதான் நான் இல்லைன்னா இவ்வளவு பணத்துக்கு எனக்கே கொஞ்சம் குழப்பம் வரும். ஆனா எனக்கு இப்ப அந்த ஞாபகம் வந்துடுச்சுமா. அதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. ஓகே, ஆகஸ்ட் 14 தானேம்மா நடந்தது நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயவன் பிறந்த நாள். அன்னைக்குதாம்மா ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னாங்கம்மா. நல்ல ஞாபகம் இருக்கு. ஞாபகம் வந்துருச்சுலாமா? லாக் பண்ணிருங்கம்மா. லாக் பண்ணிடுங்க. இடையாற்றலும் குருவாற்றலும் எங்களோடயே இருப்பாங்க. பிக்ஸ் ஆப்ஷன் டி, திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? கரெக்டா இருக்குமா? சரியான பயமா இருக்கு. 1 கோடி ரூபாய் வின் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர்மா. நன்றி நன்றி ஜெயஸ்ரீமா, நன்றிமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமையா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாழ்க வளமுடன். சிறப்புமா. நல்லா திட்டமிட்டு செயல்புரியும் போதுதான் ஒரு செயல் மிகச்சிறப்பாக அமையும். இப்போ ஒரு திருமணத்தை எடுத்துக்கிட்டா கூட இந்த தேதியில நடக்குதுன்னா அதுக்கு ஏத்தபடி மண்டபம் பேசுறது, சமையல்காரருக்கு சொல்றது, அழைப்புதல் அச்சடிக்கிறது, உறவினர்களை நண்பர்களை யார் அழைக்கிறது, இந்த நேரத்துக்கு இந்த செயல் செய்யணும் அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படி திட்டமிடுறோம். திட்டமிடும் போதும் தானே அந்த திருமணம் சிறப்பா நடக்குது. அது போல நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியோ இல்ல வேற நிகழ்ச்சியோ நடத்துவதா இருந்தாலும் ஒரு திட்டமிடல்கள் அப்படின்றது அவசியமாகும். இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு செயல் செய்யும் போது நம்மளோட சிந்தனை திறனும் நல்லா வளரும். மகரிஷி அவர்கள் அயரா விழிப்பு நிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கணமும் நம்ம விழிப்பு நிலையோட இருக்க வேணும்ட்டு. முதலில் தன்னை பற்றி சிந்தித்து தன் குறை நிறைகளை உணர வேண்டும். திருத்தம் பெற வழிவகுக்க வேண்டும். வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டவும் வேண்டும். தற்சோதனையும் வச்சிருக்காங்க. இப்படி கடைபிடித்து வர நாளுக்கு நாள் நம் சிந்தனை திறன் அதிகரித்து வாழ்க்கையில் எல்லா வெற்றி பெறவும் இறைநிலையை பற்றிய முழுமையான அறிவும் நமக்கு உண்டாகி இந்த இப்பிறவியிலேயே முழுமை பெற அடைவோம் அப்படின்ட்டு சொல்றாரு மகரிஷி. ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஞானியர்கள் ஓடையும் பொண்ணையும் ஒன்னாதான் பார்ப்பாங்களாம். ஏன்னா அதுவும் அணுக்களின் கூட்டு, இதுவும் அணுக்களின் கூட்டு. பொன் வைக்கிற இடத்துல பூவையாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்துள்ள அனைவரும் இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பார்க்கும் ஒவ்வொரு பொருளையும் ஞானிகளை போல அணுக்களின் கூட்டாக பார்க்க தொடங்கிட்டோம். ஆகவே நமக்கு 1 கோடி ரூபாய் என்னது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதை விட பல மடங்கு உயர்ந்ததும் பெரிதுமான வாழ்த்து என்ற ஒரு மகா மந்திரத்தை நாம 1 கோடி மந்திரத்தை ஆனந்த யோகா பயிற்சி மையத்திற்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொடுப்போம். எல்லாரும் வாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லுங்க. ஆனந்த யோகா பயிற்சி மையம் வாழ்க வளமுடன். ஆனந்த யோகா பயிற்சி மையம் வாழ்க வளமுடன். ஆனந்த பயிற்சி மையம் வாழ்க வளமுடன். இதை போல தொடர்ந்து நம்ம கோடிக்கணக்கான வாழ்த்துக்களை ஆனந்த யோகா பயிற்சி மையத்திற்கு கொடுப்போம். இன்னும் நிறைய அன்பர்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரணும்ட்டு இதோட நிறைவு செய்துக்கிறோம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்புமா. இந்த அளவுக்கு மிக சிறப்பா நீங்க பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா. அம்மா ஐயா காணா, நான் பேசிட்டா? ஐயா வருவாங்க. ஒரே நிமிஷம். ஓகேம்மா, ஒரே நிமிஷம்மா. ஐயா வருவாங்க. வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன். திருமூலர் வாழ்க அணி வளமுடன். இன்னைக்கு மிகச் சிறப்பா பண்ணியிருந்தீங்கம்மா. குரோம்பதி நிகழ்வு வந்து இறை சாதனை மார்க்க அன்பர்களுக்கு ஒரு வரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேள்வி பதில்கள் எல்லாமே வந்து ஒரு மிகச் சிறப்பா எடுத்திருந்தீங்க. அது இல்லாம இந்திராமா வந்து நடுவரா இருந்தாங்க. நகைச்சுவை உணர்வோட அந்த கேள்விகளை கேட்ட விதமும் அதை கொண்டு போன விதமும் மிக அற்புதமா இருந்துச்சு. இசைக்கிராணி அம்மா, ரேகாமா 2 பேருனுடைய பேர் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களுக்குள்ளேயே உள்ள ஒரு நகைச்சுவை தன்மையோட அத்தனை கேள்விகளுக்கும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்ல விதமா ஒரு டிஸ்கஸ் பண்ணி அற்புதமா ஆன்சர் பண்ணீங்க. கீதா பன்னீர்செல்வம் அம்மா, பிரேமலதா அம்மா ஒரு நன்றி சொல்லி அந்த சேர் ஏறின விதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்ததுமா. அது இறை சாதனை மார்க்க சார்பா நான் உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அத்தனை பேருக்கும் அந்த இதையும் நீங்க கொண்டு போயிருக்கீங்க. நன்றி ஐயா. ஐயா எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை உலக மக்களுக்கு அப்படியே போய் சேரணுங்கிற அந்த விதத்துல நீங்க எல்லாருமே கொண்டு போய் கொடுத்தது மிகச்சிறப்புமா. ஸ்ரீதேவி அம்மா, சிவஸ்ரீ அம்மா மிகப்பெரிய பொறுப்பை நம்ம தலையில சுமத்திட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு உணர்வோடையும் ஒரு அற்புதமா சிந்திச்சு செயல்பட்டு ஒரு அற்புதமா நீங்க செயல்பட்டீங்கம்மா. அந்த கோடி ரூபாயை வென்றிருக்கீங்க. கோடி வாழ்த்துக்களை நீங்க இறை சாதனை மார்க்கத்துக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. வாழ்த்துக்கள். இன்னும் அற்புதமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பா நீங்க கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோட எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா இணையரன் சொல்லியிருக்காங்க. ஐயா கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ஐயாக்கு கம்மியா இருக்கிறதால இப்ப வந்துருவாங்க. ஐயாவும் வந்து நமக்கு சொல்லுவாங்க. பாதி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. இன்னொரு பாதி நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கிறதால இன்னொரு பாதியும் நமக்கு கிடைச்சிரும். லதாமா நமக்கு கொடுத்துட்டாங்க. வாழ்க வளமுடன். பெரியநாயகி அம்மா சென்ற வாரமும் மிகச்சிறப்பா கொடுத்திருந்தாங்க ஒரு அணி. நான் அந்த அணியினுடைய உரையை நான் முழுமையா கேட்க முடியாதங்காட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு முழுமையா அந்த நேரத்துல கூற முடியல. அதனால நான் இந்த வாரத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். அந்த பட்டிமன்ற உரை மிகச்சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருமே அந்த கமெண்ட்ஸே எனக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் வீட்டுல உறமுறைகள் இருந்தங்காட்டிக்கு நான் அதை முழுமையா கேட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூற முடியலமா. இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். திரும்ப நான் அவங்களுக்கு வந்து அந்த பட்டிமன்ற உரையை முழுமையா கேட்டுட்டு தனிப்பட்ட முறையில நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்துறேங்கம்மா. அதை இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். போன வாரம் வந்து பேச முடியாததுக்கு மன்னிக்கணும். நம்மளுடைய இறை ஆசிரியர்கள் வந்து மிகச்சிறப்பா ஒரு கொடுக்கக்கூடிய பணியையும் அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய சிவஸ்ரீ அம்மா, பெரியநாயகி அம்மா, மாலத்திம்மா, கனகாம்மா அது எல்லாருக்குமே நான் வந்து இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள்மா. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி 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 லதாம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா ஒருத்தவங்க பேச சொல்லுங்க, நான் ஜாயின் பண்றேன். சரிங்க ஐயா. ஓகேங்க. அம்மா மகேஸ்வரி அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா. மகேஸ்வரி அம்மா. உண்மையில இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இது என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்மளோட அந்த ஐடியா பாருங்க எப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல, யோசிச்சு அழகா அந்த கேள்வி பதில்களை எடுத்து நம்ம அந்த குரோர்பதி மாதிரி அது ஒரு நிகழ்வு வந்து இது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விளையாட்டா டிவில எல்லாம் அது ரொம்ப இதுவா போயிட்டு இருந்தது இல்லையா ஒரு காலத்துல. அப்போ அதை நம்ம ஒரு நிகழ்வா எடுத்து அது மகிழ்ச்சியோட கேள்வி பதில். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு ஹலோ சொல்லுங்கம்மா. மைக்குண்ணா மைக் ஆன் ஆயிட்டா மேடம்? இங்க எனக்கு தெரியல போர்டுல. வாழ்க வளமுடன். இது ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சியா இருந்தது. சூப்பரா இருந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்னே எனக்கு தெரியாது. தற்செயலா இன்னைக்கு வச்சேன். 1 கோடிங்கவும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போமேன்னு வச்சேன்.
அதுல கேள்விகள்ல நீங்க அவங்க கேட்ட கேள்விகளும் அவங்க பேர் என்ன பேருன்னு சொன்னாங்க, ரேணுகாவா தேவியா, அவங்க பேர்லாம் மறந்து போச்சு எனக்கு. ரேகாமா 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 நல்ல ஒரு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எல்லாருமே நல்ல பதில் சொன்னாங்க. கேள்வி கேட்டவங்க இந்திராமா இந்திராமா நல்லா கேள்வி கேட்டாங்க. நல்ல ஒரு நகைச்சுவையா நல்லா அதுல எப்படி நடக்குமோ அதே மாதிரி நல்ல எல்லா நிகழ்ச்சியும் நடத்துனீங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி நல்ல இறை சாதனை மார்க்கம் ரொம்ப முன்னேற்றத்துக்கு வருது. இவ்வளவு நாள் யாருமே இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. வித்தியாசமா நடத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் ஸ்கிரீன்ல கொஞ்சம் இதா இருக்குது, அதனால அது தெரியல பேசுறது. நீங்க பாத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஒரு கோடி நிகழ்ச்சி வரமாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு டவர். வாழ்க வளமுடன். ஐயா வந்துட்டாங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே நம்ம அது இறை சாதனை மார்க்கம் இருக்கிறப்போ நாம் அதுல இந்த பட்டிமன்றம் கருத்தரங்கம் போக இந்த ஞானகவி கருத்தரங்கம், நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகளை புதுமையா கொண்டு வந்தோம். அதனுடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி நாடகம் வந்து நம்ம அன்பர்கள் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த நிகழ்ச்சி வந்து யாருமே இதை வந்து யோசிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. ஆனா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் வந்து எடுத்து இது வந்து சிறப்பா நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் முயற்சியே வந்து ரொம்ப சிறப்பா அதற்கான ஒரு டீம் அமைச்சு அதற்கான கேள்விகளை எல்லாம் ரெடி பண்ணி பதில் சொல்ற விதங்கள் அந்த எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து அதை வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல வந்து ஒரு துளி கூட ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு விசிறி தட்டல. அந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து வடிவமைச்சு சிறப்பா கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு துவக்கமா தான் இது இருக்குது. நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அறிவுக்கான ஒரு விருந்தாக இனி வரக்கூடிய காலங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து நாம எப்படி இது வந்து ஒரு பிளானடு ஒரு ப்ரோக்ராமா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பப்ளிக்ல இருந்து கூட நாம அன்பர்களை ஒரு தேர்வு செய்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கேள்வி பதில் நிகழ்வு, ஏன்னா ஒரு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வி பதில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகரிஷி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த கேள்வி பதிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அறிவுக்கு தெளிவு வந்து கேள்வி பதில்ல தான் நிறைய கிடைக்கும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இது வரைக்கும் நடத்தலையே அப்படின்னு கூட நான் நினைச்சிட்டு இருந்தது உண்டு. கேள்வி பதில் செஷன் எல்லாம் தனியா வைக்கணும் நிறையான்னு. பட் அது எல்லாத்திற்குமான ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷனா வந்து இவங்க வந்து சிறப்பா இதை கொடுத்துருக்குறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் சிறப்பாக இந்த வேதாத்திரிய தத்துவ ஞானத்தை பாமர மக்களுக்கும் எடுத்து கொடுத்திருக்கார் மகரிஷி அவர்கள். அதை இன்னும் நுட்பமாக அறிவு தெளிவோடு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல இந்த நீங்களும் வெல்லலாம். 1 கோடி வாழ்த்து இல்லையா? நமக்கு பணத்தை விட வாழ்த்தினுடைய மதிப்பு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா 1 கோடி ரூபாய் இருந்தாலும் வாழ்த்து இருந்தாதான் அந்த 1 கோடி நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அது இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை கோடி இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காதுன்னு நமக்கு தெரியும். அந்த விதத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தொகுத்து கொடுத்த திருமூலர் அணிக்கு மீண்டும் மீண்டும் நம்ம வந்து நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இன்னும் சிறப்பா நீங்க பண்ணணும். இன்னும் நிறைய அணி அன்பர்கள் எல்லா அணியும் இணைந்து கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து சிறப்பா எடுத்து செல்லணும்னு நினைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியுமா. நன்றி. உங்க டீம் எல்லாருக்குமே கடுமையான உழைப்பு கொடுத்திருக்கிறீங்க நீண்ட நாள். எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நாங்க இந்த அன்பர்களை வாரி பாடல் போடலாம்னு நினைச்சிருந்தோம். போடலாமாங்க ஐயா? இப்போ ஐயா
போடுங்கம்மா, போடுங்க, ஏன் போடுங்க. சுனிதாமா. இல்ல இப்ப அவங்க மத்தவங்க எல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணி ஏதாவது பேசுறாங்கன்னா பேச சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ. ஓகேங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்கம்மா. நீங்களும் விடலாம் ஒரு கோடி திருமூலர் குழுவோட அணி அருமையா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் இது இதுல பெரிய ஒரு இம்ப்ரெஷன். ரொம்ப நன்றி இந்திராமா, இசைக்கிராணி அம்மா, ரேகா அம்மா, பிரேமலதா அம்மா, கீதா பன்னீர்செல்வம் அம்மா, ஸ்ரீதேவி அம்மா, சிவஸ்ரீ அம்மா, அனைவரும் வாழ்க வளமுடன். இறையாசிரியர்கள், திருமூலர் குழு இறையாசிரியர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அறிவிப்பு இன்னைக்கு 8:30 மணிக்கு மதனையாவோட தற்சோதனையில் கலந்து கொள்ளலாம். மேலும் நாளை காலை 4:15 மணிக்கு நன்றி உலக நல வேள்வி, நன்றி உணர்வு, இறைவணக்கம், குரு வணக்கம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, தவம், உடற்பயிற்சி அனைத்திலும், சிறுவர் பயிற்சி அனைத்திலும் கலந்து கொண்டு மேலும் காலை 9 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் சித்தர் குழு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளலாம். 12 மணிக்கு தவத்திலும் சிந்தனைகளிலும் கலந்து கொண்டு ஆன்மீக தூய்மை பெறுவோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லலாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்றேன், அவங்கவுங்க கருத்துக்கு சொல்லலாம். முதலாவது அன்பராக அருணா கிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாங்கம்மா பேசுங்கம்மா. கேக்குதுங்களா? அம்மா கேக்குதுங்கம்மா, தெளிவா கேக்குதுங்கம்மா. சரிங்கம்மா. அம்மா, இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பா இருந்தது. 1 கோடி யாருக்கு போகுதுன்னு நம்முடைய இறை சாதனை மார்க்கத்துக்கு நீங்க கொண்டு போன விதம் மிகவும் சிறப்பு. இதுல இருந்து நாங்க அறிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா சொல்றது போல தினந்தோறும் அப்படியே காதுல வாங்கிட்டு விட்டுட்டோன்ற மாதிரிதான் ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் +2 படிச்சுட்டு எல்லாம் தெரியும், டீச்சர் நடத்தும் போது எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியே இருக்கும். பட் வீட்டுக்கு போயிட்டு அந்த சிலபஸ் மேக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது ஐயோ ஒண்ணுமே புரியலேன்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அது போலதான் எனக்கு இப்போ ஃபீல் ஆச்சு. நமக்கு ஐயா சொல்லும் பொழுது எல்லாமே தெரியற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. பட் இப்ப இவங்க கொஸ்டின்ஸ்ன்னு கேட்கும் பொழுது எந்த கொஸ்டினுமே தெரியாம இவ்வளவு ஒரு ஃபுல்லா இருக்கமேன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும், இப்ப இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா சொல்ற போல மகரிஷியோட புத்தகங்களை நிறைய வாசிச்சு, அதனாலதான் ஐயா வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் நம்மளோட அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க. பட் எங்களுக்கு விஷன் இஷ்யூனால என்னால அதை கரெக்டா பண்ண முடியலன்ற ஒரு பெரிய பெயின் இருக்கு. பட் ஆனா அனைவருமே நம்ம வந்துட்டு ஐயாவோட வார்த்தையை கேட்டு அதுபடி கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்முடைய மகரிஷியின் வழியை நம்ம பின்பற்றுறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். ரொம்ப 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 சிறப்புமா நிகழ்ச்சி. ஒரு எப்படி இப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல, ரூம் போட்டு யோசிச்சாங்களான்ற மாதிரி வடிவேல ஒரு காமெடி சொல்றா போல நல்லா திட்டமிட்டு அழகா பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க கொண்டு போன அந்த பதில், அந்த கேள்வியிலே ஒவ்வொரு பதிலுக்கும் அந்த ABCD ஆப்ஷன்ஸ்க்கும் அவங்க அந்த ரிப்ளை கொடுத்து அதுல இருந்து அந்த ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ரொம்ப மிகவும் சிறப்புமா. இது மூலியமா அநேகர் பயன்பெறணும்ன்றத நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய இறைமதன் ஐயாவை தான் இந்த புகழ் எல்லாம் கொண்டு சேர்க்கணும்ன்றது இறை சித்தம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. பாரதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். அம்மா, நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. இப்ப நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கும் போது இதுக்கு என்ன பதில் சரியா இருக்கணும், நாங்களும் உங்களுடைய டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ரொம்ப சூப்பருங்கம்மா, நிகழ்ச்சி சூப்பருங்கம்மா. வாழ்க வளமுடன் எல்லாத்துக்கும். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். பாரதி அம்மா அவர்களை தொடர்ந்து புஷ்பராணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. எண்ணும்படி செய்யும்படி என்ன அப்படின்ற மகரிஷி ஐயாவின் கூற்றுக்கிணங்க இந்த ஒரு அருமையான உரையாடல் நன்றாக இருந்ததுங்கம்மா. எங்களுக்கும் என்ன அப்படின்னா, அவங்களோடவே சேர்ந்து நாங்களும் ஒரு டிராவல் பண்ணணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு புக்கையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த கேள்விகளை ஒரு சில பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்கணும். எனக்கு பேசுறதுக்கே வரலைங்கம்மா. எல்லாருக்கும் நன்றி 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 நன்றிகள், பல கோடி நன்றிகள். 1 கோடி அல்ல, பல கோடி நன்றிகள். நன்றி. வணக்கம்மா. வணக்கம். சிறப்பு. அம்மா அவர்களை தொடர்ந்து
ஷியாமளா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஷியாமளா அம்மா, வாழ்க வளமுடன். ஷியாமளா அம்மா. அம்மா வாழ்க வளமுடனுங்க. உங்களோட ப்ரோக்ராம் மிகவும் அருமையா இருந்ததுங்க. எல்லாமே அருமையா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத யோசிச்சு இதுல அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல வந்து இத மெமரி பண்ற மாதிரி நல்லா அருமையா டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ண விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு நோட்டை எடுத்து எல்லா கொஸ்டினையும் எழுதி அந்த ஆப்ஷன்ஸையும் எழுதி அவங்க சொன்ன ஆன்சரையும் எழுதி அதுக்கு எவ்வளவு மணி கொடுக்குறாங்கன்றதையும் எழுதி எனக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோங்க. இதே போல குவிஸ் ப்ரோக்ராம் அடிக்கடி இறை சாதனை மார்க்கத்துல வச்சா எங்களை போல உள்ள தேடல் உள்ளவர்களுக்கு இது வந்து நிறைய விஷயத்த கொடுப்பாங்க. நன்றிங்கம்மா. எல்லாரும் அவங்களோட எவ்வளவு காலங்களை அவங்க அதுக்காக செலவு செஞ்சு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடனுங்க. 1 கோடி வாழ்த்துக்களை, 1 கோடி இல்ல பல 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 கோடி வாழ்த்துக்களை நாங்க வாழ்க வளமுடன் என்று தெரிவிக்கிறோம். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இதனால வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது நம்ம குடும்பத்திலேயே. இறை சாதனை மார்க்கம் ஐயா அவர்களுக்கு வந்து அவ்வளவு புண்ணியங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடனுங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பெரியநாயகி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமா எனக்கு என்னன்னா இதான் இந்த கான்செப்ட் நம்மளோட மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தோணுச்சு பாருங்க, அது மிக சிறப்பு. இனி நம்ம எத்தனை சிறப்பா புதுசா நம்ம யோசிச்சு பண்ணாலும் அது எல்லா நிகழ்ச்சிக்குமே இதுதான் நம்மளுக்கு பேஸா இருக்கும். இனிமேல் இந்த நிகழ்ச்சிய நம்ம வச்சுதான் நம்ம இதுக்கப்புறம் எது பண்ணாலும் இதுதான் நமக்கு பேஸா அடிப்படையா இனி இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐயா கிட்ட கேட்பேன், ஐயா நாங்களே உங்களை கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம், சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டோம், நீங்க கேள்வி கேளுங்க ஐயா, நாங்க பதில் சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க ஐயா. நான் 2-3 தரம் ஐயா கிட்ட நான் கேட்டிருக்கேன், நம்ம மதன் ஐயா கிட்டே கேட்டிருக்கேன். அது யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. அப்புறம் கேள்வி கேட்கறேன்னா எல்லாரும் பயந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு. இப்ப நமக்கு நாமே ஒரு ப்ரோக்ராமா இது வந்து செய்ததுல எனக்கு அந்த ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கு. இன்னொன்னு நாம உட்கார்ந்து இப்போ இந்த சமயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம கேள்விகளை நாமளே கேட்டுட்டு உள்ள இருக்கிறவங்க பதில் சொல்ற மாதிரி கூட ஒண்ணு நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட ஒரு ப்ரோக்ராம் இது மாதிரி பண்ணலாமான்னு ஒரு சிந்தனை வந்தது. சிறப்புங்கம்மா, சிறப்பு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ஸ்ரீனிகா ஹம்சினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி யோசிச்சு பண்ணா இன்னும் நல்லா இருக்கணும்மா. அவங்க கொஸ்டின் கேட்க நமக்குள்ளேயே என்ன தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வாய்ப்பா இருந்ததுங்கம்மா. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பண்ணா இன்னும் நல்லா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் அடிக்கடி செஞ்சா நல்லா இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சிறப்பா இருந்ததுங்கம்மா. கோடான கோடி நன்றிங்கம்மா. எல்லாம் மதன் ஐயாக்கு தாங்கம்மா சேரும் இதெல்லாம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து சரோஜா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரோஜா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அருமையான கான்செப்ட். இது வந்து இந்த கோடீஸ்வரர் நிகழ்ச்சி வந்து எல்லாத்துக்குமே ரீச் ஆன ஒரு விஷயம். ஆனா வந்து அதை வந்து அழகா இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஐயா கூட ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்னையும் சேர்த்திருந்தாங்கன்னா நான் டைரக்டா 15வது கொஸ்டினுக்கு போகன்னு சொல்லியிருப்பேன். அந்த விதத்துல சிறப்பா இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே சிறப்பா இருந்தது. அவங்க யோசித்த விதங்களும் அருமையா இருந்தது. கான்செப்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கம்மா. வாழ்த்துக்கள். இவ்வளவு பேரு ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிந்திச்சு எங்க இதை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு அழகா பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எக்ஸலன்ட்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சரோஜா அம்மாவை தொடர்ந்து ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன்மா.
நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. உண்மையிலுமே வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து ஈக்குவலா எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அதில் தலைமையேற்று நடத்தின இந்திரா அம்மா வந்து சிறப்பா கொண்டு போனாங்க. ஆன்சர் பண்ணவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மகரிஷியோட கருத்துக்களை வந்து நிறைய தெரியாத விஷயங்களெல்லாம் இதுல கொண்டு வந்து எங்களுக்கும் வந்து அடுத்தது இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சரா இருக்குமோ அந்த ஆன்சரா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதுலயே டீப்பா வந்து இந்த இடத்த விட்டே எழுந்திருக்கவே இல்லை இன்னைக்கு இந்த இது முடிகிற வரைக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து சிறப்பா நடக்கிறதுக்கு வந்து இறைமதன் ஐயா வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அடிக்கடி நடந்துட்டு இருந்தா இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதா இருக்கும்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வந்து என்னோட வாழ்த்தையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து பிரேமாவதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிரேமாவதி அம்மா. பிரேமாவதி அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதாமா? கேக்குதுங்கம்மா, கேக்குது, பேசுங்க. ஆமா, 1 கோடி ரூபாய் வெல்லணும்னு அந்த இடத்துக்கு போய் பாக்குறதுக்கு பட்டு சேலை எடுத்து கட்டி பூ வச்சு நல்ல பஸ்ஸ பிடிச்சு எப்பாப்பா ஒரு கஷ்டமும் இல்லாம உக்காந்த இடத்துலயே இறை சாதனை மார்க்கத்துல இப்படி 1 கோடியை வென்றுட்டோமே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதை நடத்திய இந்திராமா மற்ற எல்லாரும் ரொம்ப அறிவுபூர்வமா அந்த 1854 நான் ஓடி போய் புத்தகத்தை எடுத்து தேடி அந்த என் நம்பர் எவ்வளவு எத்தனை பாட்டுகள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயும் இவங்க விடைய சொல்லிட்டாங்க. ரொம்ப பெஸ்ட். எல்லாருமே ரொம்ப இறை சாதனை மார்க்கத்துல மகரிஷியோட புக்ஸ் எல்லாமே எல்லா கேள்விகளுமே நிஜமாவே இதுக்கு நிறைய கேள்விகள் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பெஸ்டா நிறைய கேள்விகளுக்கு பதில் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டோம். நான் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ரஞ்சனி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். ரஞ்சனி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். புதுமை, அருமை, பெருமை போன்ற பல மைகளை சொல்லக்கூடிய அருமையான ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொஸ்டின்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்திராமா ரொம்ப அழகா அவங்க கேள்வி கேட்ட விதமும் இவங்க பதில் சொல்லும் போது அந்த பதிலுக்கு உண்டான அந்த கீதா பன்னீர்செல்வம் அம்மா வந்து நல்ல அந்த அப்படியே அந்த அணுக்களுக்கு 50,000 அந்த இது சொன்னது ஒவ்வொரு இதையும் விளக்கமா அந்த அந்த பதிலுக்கு உண்டான விளக்கங்களையும் அழகா கொடுத்தாங்க. அதே மாதிரி சிவஸ்ரீ அம்மா எல்லாமே சூப்பரா பங்கு பெற்ற அனைவருமே அருமையாக நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இதை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ரொம்ப ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை இனிமேல் நடத்தி நம்ம நல்ல இறை சாதனை மார்க்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இறை சாதனை மார்க்கத்தை அமைச்சு கொடுத்த ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும், மதன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைத்து திருமலர் குழு அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து குணசுந்தரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. குணசுந்தரி. குணசுந்தரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா அம்மா அன்மியூட் ஆயிடுச்சு பாருங்கம்மா. குணசுந்தரி அம்மா. வாழ்க வளமுடன். இப்பதாங்கம்மா அன்மியூட் ஆயிருக்கு. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, கேக்குது, பேசுங்கம்மா, கேக்குது. மிக சிறப்பா இருந்துச்சுங்கம்மா நிகழ்ச்சி. அரிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளால் நம்ம நிறைய விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சுசிலா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. சுசிலா அம்மா. வாழ்க வளமுடன்மா.
சிறப்பு சிறப்பு ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. இன்றைய நிகழ்வு யாருடைய சிந்தனையிலயோ இப்படி ஒரு படைப்பை செய்யணும்னு உருவாச்சு. உண்மையிலேயே சல்யூட் பண்ண அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அருமை. எத்தனையோ பல வருஷத்துக்கு முன்ன நான் இந்த மாதிரி நிகழ்வை டிவில பார்த்திருக்கேன். இப்ப அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஆனா அந்த நிகழ்வு அப்படியே கண் முன்னுக்கு கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உள்ளபடியா ஒரிஜினல் அதே நிகழ்வு பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுல பங்கேற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இத முயற்சி செஞ்சு கொண்டு வந்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாசுகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைத்து இறையாசிரியர்களுக்கும் நன்றிங்கம்மா. பல கோடி வாழ்த்துக்கள் இன்னைக்கு இது மூலியமா கிடைச்சிருக்கு. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியின் மூலமாக இறை சாதனை மார்க்கத்துக்கு இன்னும் இன்னும் கோடான கோடி வாழ்த்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு மிக்க நிகழ்ச்சிங்கம்மா. இது மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், டிவியில பார்த்துருக்கோம், இப்ப பாக்குறது இல்லை. ஆனா இவ்வளோ நிகழ்ச்சியை அருமையா கொண்டுட்டு போன அம்மா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. இறை ஆசிரியருக்கு, மதனையாவுக்கும், அவங்க அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றிங்கம்மா. எல்லாருக்கும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாசி அம்மா அவர்களை தொடர்ந்து கமலம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. கமலம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அருமை. இன்று ஒரே ஒரு குறை தான். என்னன்னா நான் கேட்கறதுக்கு கொடுத்து வைக்காம மன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் நேரத்துல கேட்டேன். ஆனால் ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்புமா. இதை குறையும் நீங்க யூடியூப்ல போட்டு என்னைய மாதிரி இன்னும் நிறைய பேர் கேட்காதவங்க ஃபுல்லா கேட்கணும். அனைவரும் டீம்ல உள்ளவங்க அனைத்து பேரும் பதில் சொல்ற மாதிரி ஒரு தடவை வைக்கணும். நிறைய ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிகளை செய்ததுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி அனைவருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்களா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு, அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அருமை அருமையாம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கமலம் அம்மா அவர்களை தொடர்ந்து பிரேமலதா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மதனையாவோட வெற்றி பாதை திறந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கோள்களை பத்தியும் இதுக்கு முன்னாடி பட்டிமன்றமும் இது 3வது தடவை நான் கேட்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு. அவரோட அறிவோட திறமைய அவரோட ஆசிரியர்கள் மூலியமா இப்ப அப்படியே வெளிப்படுது. இது பெரிய உச்சத்துக்கு போகும். மகரிஷியோட முழு ஆசையும் உங்ககிட்ட எல்லாம் இருக்குன்றத நான் இன்னைக்கு கேட்ட பிறகுதான் நானே ரொம்ப உணர்ந்தேன். அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த கொஸ்டினை ரெடி பண்ணவங்களுக்கு ரொம்ப திறமை. அதை ஆன்சர் பண்ணவங்க பாத்தீங்கன்னா உடனே சொல்லாம அதை கரெக்டா திங்க் பண்ணி கரெக்டா அடிச்சாங்க பாருங்க. 1 கோடி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது. அந்த அளவுக்கு பணத்தை விட வாழ்த்துக்கள் ரொம்ப அதிகம். ரொம்ப திறமையா இருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கே அந்த ஆன்சர் பார்த்த உடனே தெரிஞ்ச மாதிரிதான் தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போதுதான் யோசனை பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அடிக்கடி வரணுமா? என்னதான் சிந்தனை உரை கேட்டாலும், என்னதான் தவம் பண்ணாலும், நமக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராமால் தான் நமக்கு அறிவு விழிப்பு நிலையா இருக்கு. அதனால இந்த மாதிரி அடிக்கடி பண்ணணும். மதனையா குடும்பம், அவங்க அன்பு குடும்பம் மேலும் உயரணும். கண்டிப்பா உயர்வாரு. இன்னும் பெரிய நிலைக்கு, அறிவு நிலையில பெரிய லெவல்ல போவீங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. வாழ்க. அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து வைரமணி அம்மா அவர்களை தொடர்ந்து வைரமணி கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக 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 சிறப்பா இருந்துச்சும்மா. பட்டிமன்றம் அன்னைக்கு நடந்ததும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நடந்தது எங்களுக்கு அப்படியே ஒரு உற்சாக டானிக்கா இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே நல்ல பரபரப்பா இருந்துச்சு எங்களுக்கு. அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. கேள்விகளும் நிறைய கேள்விகள் எங்களுக்கு தெரியாத பதில்கள் கிடைச்சது. எல்லாரும் சொன்னது மாதிரிதான் எனக்கும் முதல்ல இருந்தே எல்லாரோடைய பதில்களும் அதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப சிறப்பு. இறைமதன் ஐயாவுக்கு தான் எல்லா புகழ்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. மனதுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் அப்படி உற்சாகமான விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா.
இவ்வளவு நேரம் எங்களை எல்லாம் திருமலர் குழுவினர் அனைவரையும் வாழ்த்துன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்மா. அதுக்கு அடுத்ததாக நாம வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறது மதன்குமார் ஐயாவையும் லதா மதன்குமார் அம்மா அவர்களையும். ஏன்னா அவரு இருந்த இத்தனை வகுப்புகள் எடுத்ததுனாலதான் நாங்க இந்த அளவு இந்த நிகழ்ச்சியெல்லாம் இவ்வளவு சிறப்பா கொடுக்க முடியுது. அதுக்கு அவர் தினந்தோறும் நம்மளுக்கு காட்டிய வழிதான். அவர் கொடுத்த சிந்தனை உரைகள் எத்தனை கொடுத்துருக்காரு, அதன் மூலமா தான் நம்ம இந்த அளவு இன்னைக்கு சிந்திக்க முடிஞ்சது. அதனால அவருக்கு மிகுந்த நன்றியை நாம தெரிவிச்சுக்கிறோம். அவரோட கிளாஸ் மூலியமா தான் நாங்க இந்த அளவு சிறப்பா இந்த ப்ரோக்ராம் கொடுக்க முடிஞ்சது. அதனால ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. லதா அம்மாவுக்கும் இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரே நிமிஷம் இந்த மனநிலையோட இந்த பாடல் கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் அப்படியே கேட்டுக்கலாம். எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கலாம். ஒரே நிமிஷம். சுனிதாமா அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் இன்று அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி ரேனேதா பரேதா ரேனேதா பரேதா தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோ தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோ அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று வீரன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி பூரண தூலமும்
நிலை பெற எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனருளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயில் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள் உடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்ளொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி நன்றி வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. இப்போ நீங்க சொன்ன இத்தனை அறிவும் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கான இடம்தான் இது. சரிங்களா? எல்லாருடைய பாராட்டுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மனமார வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு உலகநல வாழ்த்து இதுக்கு பதில் இதை பாடியாச்சு. நம்ம அப்படியே உடலை சற்றே தளர்வுபடுத்தி அமர்ந்து கொண்டு தற்சோதனை நிகழ்வுக்கு செல்லலாம். நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன்.